LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியன் சதகத்துல்லா அப்பா. ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா Blender 2.92 வெர்ஷன் லேட்டஸ்ட் வெர்ஷனோட கம்ப்ளீட் பிகினர் டுட்டோரியல் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது எபிசோட் நம்பர் 2. ஸோ லாஸ்ட் எபிசோட் நம்பர் 1ல வந்து பேசிக் இன்டர்ஃபேஸ், அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி வைக்கிறது, ஆப்ஜெக்ட் எப்படி டெலீட் பண்றது இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். இந்த எபிசோட் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். அதாவது என்னன்னா ஒரு கியூப் இருக்கு, கியூபை வந்து எப்படி நம்ம ஷேப்பை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னாங்கறத நம்ம இந்த சீரீஸ்ல வந்து பார்க்க போறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, சரிங்களா? ஓகே, இவங்க டுட்டோரியலுக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இப்போ ஒரு டிஃபால்ட்டா வந்து ஒரு கியூப் இருக்கும். இதுல இந்த கியூப்ல வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த இதை பாருங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களோட பிளெண்டர் ஃபைல்ல வந்து உங்களோட வேர்ல்டுல வந்து என்னென்ன ஆப்ஜெக்ட்லாம் இருக்கு. ஒரு கியூப் இருக்கு, இது மெஷ். இல்ல சைட்ல பார்த்தீங்கன்னா முக்கோணம் மாதிரி போட்டிருக்கும், அது மெஷ்னு அர்த்தம், சரிங்களா? அதுதான் நீங்க எடிட் பண்ண முடியும். அப்புறம் ஒரு கேமரா இருக்கு, ஒரு லைட் இருக்கு. கேமராவே லைட்டையும் வந்து நீங்க எடிட் பண்ண முடியாது, மெஷ்ஷை மட்டும் தான் நீங்க எடிட் பண்ண முடியும். ஆனா லைட்டோட இன்டென்சிட்டி, பவர் அதெல்லாம் கூட்டிக்கலாம், அங்கிட்டு மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே தான் கேமராவையும். ஓகே, கேமராவோட அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னன்னா அந்த மாதிரி ஃபோக்கல் லென்த் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் மெஷ்ஷை தான் நீங்க வந்து எடிட் பண்ணி ஷேப்பை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஒரு மெஷ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு கியூப்ல வந்து என்னெல்லாம் இருக்கும், வெர்டெக்ஸ். இப்போ எடிட் மோட்ல நான் போறேன். ஃபர்ஸ்ட் அது எடிட் மோட்ல போறதுக்கு இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு எடிட் மோட், இது அந்த இடத்துல அந்த இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா எடிட் மோட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து நீங்க இதுக்கு ஷார்ட்கட் கீ என்னன்னா டேப் பட்டன் இருக்குல்ல கீபோர்ட்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா டேப் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு எடிட் மோடுக்கு வந்துடும். ஸோ எடிட் மோட்ல வந்து அந்த இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆயிடும். அடிஷனலா கொஞ்சம் இதெல்லாம் வந்துடும். நான் இப்போ ஆப்ஜெக்ட் மோடுக்கு மறுபடியும் போறேன், டேப் அழுத்தியே கூட போகலாம். இவ்வளவுதான் இருக்கு. ஆனா எடிட் மோடுக்கு வந்தா இன்னும் நிறைய வந்துடும். இதெல்லாம் என்ன நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் எடிட் மோட்ல வந்து நான் பாருங்க, இதுல ஆப்ஜெக்ட் மோடுக்கு எடிட் மோடுக்கு வித்தியாசத்தை பாருங்க. அதோட வெர்டெக்ஸ் எல்லாத்தையும் காமிக்குது. ஓகே, இதுல வந்து வெர்டிசஸ் அப்படின்னா மூளை, அப்படி தமிழ்ல வந்து மூளை அப்படின்னு அர்த்தம். ஸோ மூளை வந்து 8 மூளை இருக்குன்னு சொல்லுது. ஸோ 0 down to 0/8 அப்படின்னா சாரி 0/8னா 8 வெர்டெக்ஸ் இருக்கு மொத்தம். செலக்ஷன் வந்து 0, எதையுமே நம்ம செலக்ட் பண்ணலாம். ஆனா நான் செலக்ட் பண்ணா 1ன்னு வரும். ஸோ 8 எப்படி 1 2 3 4, அதே மாதிரி கீழே 5 6 7 8. ஓகே, ஸோ 8 இருக்கு. இதை நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க, இந்த ஒரு பாத்தீங்களா, கிளிக் பண்ணி இது வயர் ஃப்ரேம் மோடுன்னு பேரு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இதோட வயர் ஃப்ரேம் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, டிரான்ஸ்பரண்டா தெரியும் அது. இப்போ இதை பாருங்க 1 2 3 4 5 6 7 8. இந்த இதை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணா இதை செலக்ட் பண்ணிக்கங்க, சரிங்களா? அடுத்தது எட்ஜஸ்னா ஓரம்னு அர்த்தம். இந்த பாத்தீங்களா, இதான் எட்ஜஸ். ஸோ எட்ஜ் செலக்ஷன், இது வந்து எட்ஜ் செலக்ஷன் சொல்லுவாங்க. இது நான் செலக்ட் பண்ணா வச்சுங்களேன், எட்ஜஸ் செலக்ட் பண்ணலாம். இப்போ எட்ஜஸ் செலக்ட் பண்ணலாம் இப்படி. ஓகே, ஸோ எட்ஜஸ் எத்தனை இருக்கு, 12 இருக்குன்னு சொல்லுது. எண்ணி பார்த்தலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, 12 இருக்கு. ஸோ 12 நான் 2 தான் செலக்ட் பண்றேன். ஷிஃப்ட்டை பிடிச்சி நான் இன்னொரு செலக்ட் பண்ணா 2 செலக்ட் பண்ணலாம். ஸோ 12 எட்ஜஸ்ல வந்து 2 செலக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறது. அதே நேரம் வெர்டிசஸையும் 3ன்னு காமிக்கும். அதுக்கு என்ன காரணம்னா ஒரு எட்ஜுங்கிறது 2 வெர்டெக்ஸ், சரிங்களா? இப்போ நான் 2 எட்ஜை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க ஒரு வெர்டிஸ் இருக்கு, இங்க ஒரு வெர்டிஸ் இருக்கு, இங்க ஒரு வெர்டிஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 3 வெர்டிசஸ் வந்து செலக்ட் ஆயிருக்கு சொல்லுது. ஃபேஸ் வந்து 6 இருக்கு. ஃபேஸ்னா பக்கங்கள்னு அர்த்தம். இப்போ நான் இதை ஆப்ஜெக்ட் மோடுக்கே வந்துடுறேன், சாலிட் மோடுக்கே வந்துடுறேன். ஸோ ஃபேஸ் செலக்ஷன், இதை வந்து ஃபேஸ் செலக்ஷன், ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க 1 2 6 ஃபேஸ் இருக்கான் பாப்போமா? 1 2 3 4, சைடுல 4, மேல 1, கீழே 1. ஸோ 6 ஃபேஸ் இருக்கு. 6 ஃபேஸ் நான் 2 ஃபேஸை செலக்ட் பண்றேன். இப்படி செலக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து 6 ஃபேஸ் 2 ஃபேஸ் செலக்ட் ஆயிருக்குன்னு காமிக்குது. ஓகேங்களா? இந்த ட்ரைஸ் அப்படின்னு இருக்கும். ட்ரைஸ்னா என்னன்னா அது ஒரு ஆப்ஜெக்ட்ல உள்ளது வெர்டெக்ஸ் வந்து முக்கோணம் ஆக்கி விட்டுட்டு அதையே வந்து இதா எடுத்துக்கும், அதையும் வந்து ஃபேஸா எடுத்துக்கும். அதான் ட்ரைஸ்ன்னு வருது. பட் நம்ம வந்து நமக்கு அது தேவையில்லை. காரணம் நான் வந்து மோஸ்ட்லி லோ பாலி மாடல்ஸ் அதிகமா பண்றது, கேம் மாடல், லோ பாலி மாடல். அதுல வந்து இந்த ட்ரெஸ் வந்து தேவைப்படாது. அதனால அந்த ஸ்கல்ப்டிங், டிஜிட்டல் ஸ்கல்ப்டிங்க்கு தான் அது யூஸ் ஆகும். டிஜிட்டல் ஸ்கல்ப்டிங்கிறது நீங்க வரக்கூடிய டுட்டோரியல் அது நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம எடிட் மோட்ல பார்த்தாச்சு. ஸோ எடிட் மோட்ல வந்து பாத்தீங்கன்னா
ஒரு ஃபேஸ் செலக்ட், இது வந்து வெர்டெக்ஸ் செலக்ட், மூலையை எப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். சோ இது G கொடுத்தீங்கன்னா மூவ் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணி இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் எட்ஜ் செலக்ட் பண்ணி இப்படி மூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு இப்படி மூவ் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே, அது G பிரஸ் பண்ணி மேல மூவ் பண்ணிக்கலாம், இப்படி ரொட்டேட் ஸ்கேல் பண்ணிக்கலாம், அத எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஓகே, சோ இப்போ வெர்டெக்ஸ் பார்த்தாச்சு, ஃபேஸ், எட்ஜஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் எடிட் மோட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். இப்போ நீங்க நல்லா பாருங்க, நான் எடிட் மோட்ல தான் இருக்கேன், ஆப்ஜெக்ட் மோடுக்கு போகவே இல்லை. ஓகேங்களா. இதுல நீங்க A கொடுத்தீங்கன்னா எல்லாம் செலக்ட் ஆகும், Alt A கொடுத்தா எல்லாம் டீசெலக்ட் ஆகும், அதே தான். ஓகேங்களா. இப்போ இதுலயே வந்து நீங்க மூவ் பண்ணலாம். இப்படி G கொடுத்து X ல மூவ் பண்ணலாம், G கொடுத்து X 5 கொடுத்தா கரெக்டா 5 கிரிட் தள்ளி மூவ் ஆகும். அப்புறம் G கொடுத்து Z ல மூவ் பண்ணலாம், G கொடுத்து Y ல மூவ் பண்ணலாம். ஓகே, அதே தான், அதே இது இதுல இருக்கும். அப்புறம் ரொட்டேட் கூட பண்ணலாம், இதுல ரொட்டேட் பண்ணிக்கலாம், இப்படி ரொட்டேட் பண்ணலாம், எங்க வேணாலும் ரொட்டேட் பண்ணலாம். அப்புறம் ஸ்கேலிங் பண்ணிக்கலாம். இதுலயும் வந்து S X கொடுத்தீங்கன்னா X ல ஸ்கேல் ஆகும், S Y கொடுத்தீங்கன்னா Y ல ஸ்கேல் ஆகும், S Z கொடுத்தீங்கன்னா Z ல ஸ்கேல் ஆகும். ஓகேங்களா. ஆனா இதுல ஒரு சின்ன விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துடுறேன். N பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த சைடுல இந்த ஐட்டம்ல வந்து ஸ்கேல் காட்டும். அதாவது இதோட ஸ்கேலிங் வேல்யூ வந்து 1:1:1, X1 Y1 Z1. இப்போ நீங்க இது எடிட் மோட்ல போயிட்டு எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு S Z 5 அப்படி கொடுத்தீங்கன்னா வச்சுங்களேன். சோ Z ல வந்து சாரி S Z ஒரு 2 கொடுக்குறேன். சோ 2 மடங்கு மேல Z ல பெருசா இருக்கு. இப்போ நான் மறுபடியும் ஆப்ஜெக்ட் மோடுக்கு வரேன். இப்போ பாருங்க, பட் ஸ்டில் அதான் இருக்கு. சோ நீங்க வந்து இங்க காட்டக்கூடிய இந்த வேல்யூ வந்து என்னதுன்னா ஆப்ஜெக்ட் மோட்ல உள்ள வேல்யூ. ஓகேங்களா. எடிட் மோடுக்கு இந்த இது வராது. சோ எடிட் மோட்ல இப்போ நீங்க என்னதான் நீங்க உள்ள எடிட் மோட்ல நீங்க எவ்வளவு பெருசா ஆக்குனாலும் இந்த ஸ்கேல் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா. இன்னும் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் இன்ஃபர்மேஷன் எப்படி வேணா எடுத்துங்க. இது வந்து 1:1:1 இருக்கிற மாதிரியே பண்ணுங்க மோஸ்ட்லி. ஓகேங்களா. அது எதுக்கு நான் வந்து பின்னாடி இந்த டுட்டோரியல் பின்னாடி நான் சொல்றேன், ஃப்ளோலயே நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் எடிட் மோடுக்கே போயிடலாம். இப்போ நம்ம இத எவ்வளவு X ல ஒரு 2 மடங்கு ஸ்கேல் பண்ணலாம், Y ல ஒரு 2 மடங்கு ஸ்கேல் பண்றேன். இப்போ நமக்கு வந்து ஸ்கேல் பண்ணிருக்கேன். இதுலயே வந்து இந்த ரொட்டேட் ஆப்ஷன் எல்லாமே இதுல இருக்கு. நம்ம அதுல என்னலாம் பண்ணமோ அது எல்லாமே வந்து இதுல இருக்கு. ஓகே, அது போக இதுல கொஞ்சம் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா. சோ இது உள்ளே வந்து நீங்க காப்பி பண்ணலாம். Shift D கொடுத்து X ல இப்படி காப்பி பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ எடிட் மோடுக்கு ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துறேன். இப்போ பாருங்க உள்ள 2 கியூப் இருக்கு. ஆனா ஆப்ஜெக்ட் ஒன்னு தான், பட் ஆப்ஜெக்ட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு 2 ஐலாண்டா இருக்கு, தனித்தனியா ஐலாண்ட். ஓகேங்களா. ஐலாண்ட்னா தெரியுங்களா, தீவுன்னு அர்த்தம். சோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ள 2 தீவு மாதிரி நீங்க தனியா வச்சிருக்கீங்க. ஓகேங்களா. பட் ஸ்டில் இது வந்து ஆப்ஜெக்ட் ஒன்னு தான். ஓகே, இப்போ நீங்க ஆப்ஜெக்ட் மோட்ல வந்து இத ஸ்கேல் பண்ணாலும் இது ரெண்டுமே ஒரே ஆப்ஜெக்ட்டா தான் எடுத்துக்கும். ஓகே, நம்ம எடிட் மோடுக்கே போயிடுவோம். இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஜெக்ட் இருக்கு. சோ நீங்க இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணனும் அப்படினா என்ன பண்ணனும்னா வழக்கமா என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க சோ இத மட்டும் நீங்க செலக்ட் பண்ணனும் அப்படினா எடிட் மோட்ல வந்துட்டு ரெண்டு விதமா பண்ணலாம். ஒன்னு இத செலக்ட் பண்ணுங்க, இந்த இத எடுத்து கிளிக் பண்ணிக்கங்க. அதாவது இந்த வயர் ஃப்ரேம் டூல் செலக்ஷன் வாங்க. டூல் செலக்ஷன்ல பாக்ஸ் செலக்ஷனே இருக்கணும். இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா வச்சீங்கன்னா அது ஃபுல்லா செலக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஓகே, இதுல இன்னொரு ட்ரிக் நான் சொல்லி தரேன். உங்களோட மவுஸ் கர்சர் வந்து இந்த ஆப்ஷன் மேல வச்சுக்கோங்க. மவுஸ் கர்சர் வச்சிட்டு L பிரஸ் பண்ணுங்க. L பிரஸ் பண்ணீங்கன்னா அது மட்டும் செலக்ட் ஆகும். சேம் வே இத செலக்ட் பண்ணா L பிரஸ் பண்ணீங்கன்னா இது மட்டும் செலக்ட் ஆகும். ஓகேங்களா. ஃபைன். சோ இப்போ வந்து நமக்கு இது மறுபடியும் நான் ஆப்ஜெக்ட் மோடுக்கே போயிடுறேன். முக்கியமான ஒரு விஷயம், நீங்க இந்த வயர் ஃப்ரேம் மோட் வரும்போது எக்ஸ்ரேன்னு ஒன்னு இருக்கும். இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எனேபிள் பண்ணாட்டா என்ன ஆகும் நான் சொல்றேன். இப்போ நான் எக்ஸ்ரே மோட் எனேபிள் பண்ணி நான் ஃபுல்லாத்தையும் செலக்ட் பண்ணா வச்சுக்கோங்க, இந்த மொத்தமும் செலக்ட் ஆகும். ஆனா அதே இது இந்த எக்ஸ்ரேன்னு ஒன்னு இருக்கு, நான் டிசேபிள் பண்ணிட்டு நான் இப்படி செலக்ட் பண்ணா வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க, இப்போ சாலிட் மோட்ல நீங்க பண்ணலாம். இதை இப்படி ஃபுல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டா ஓகே. இப்போ பாத்தீங்களா, பின்னாடி உள்ள ரெண்டு ஃபேஸ் செலக்ட் ஆகல. சோ பார்ஷியலா தான் செலக்ட் பண்ணனும். எக்ஸ்ரே எனேபிள் பண்ணினா தான் பின்னாடி உள்ளதையும் சேர்த்து அதை செலக்ட் பண்ணனும். ஓகேங்களா. இப்போ எக்ஸ்ரே எனேபிள் பண்ணி நான் பண்றேன், பின்னாடி உள்ளதையும் சேர்த்து செலக்ட் பண்ணுது. ஓகே, இது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து நான் ஓகே, இப்போ நம்ம வந்து இது உள்ள நம்ம ஸ்கேல் பண்ணி பார்த்தோம், ரொட்டேட் பண்ணி பார்த்தோம், காப்பி பண்ணோம், எல்லாம் பண்ணனும். இப்போ இது உள்ள இன்னொரு ஆப்ஜெக்ட் வைக்க முடியுமா? தாராளமா வைக்கலாம். Shift A கொடுத்தீங்கன்னா
உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய காட்டும். கியூப் வேணுமா, சிலிண்டர் வேணுமா, மங்கி வேணுமா அப்படின்னு. ஸோ நான் மங்கியை வைக்கிறேன். மங்கியை வச்சாச்சு. ஸ்கேல் பண்ணிட்டு இப்படி நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன் இங்க. ஓகே, இப்போ பாருங்க உள்ள வந்து ஒரு எனக்கு ஆப்ஜெக்ட் ஒண்ணுதான், ஆனா உள்ள 3 ஐலாண்ட் இருக்கு. ஸோ நான் இதை செலக்ட் பண்ணலாம், எல் கொடுத்து செலக்ட் பண்ணலாம், அல்டிஏ கொடுத்தா டி செலக்ட், இதை செலக்ட் பண்ணலாம், அல்டிஏ கொடுத்தா டி செலக்ட். இன்னொரு சிலிண்டர் ஒன்று வைக்கிறேன். சிலிண்டர் ரொட்டேட் பண்றேன். ஸோ இங்க வைக்கிறேன். இதை சிலிண்டர் மட்டும் தனியா ரொட்டேட் பண்ணலாம் இப்படி. ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம இதுலயும் வந்து அந்த மீடியன் பாயிண்ட் அதெல்லாம் ஒர்க் ஆகும். லாஸ்ட் டைம் சொல்லி கொடுத்தோம்ல, அது ஒர்க் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா இந்த 4 ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்றேன். இப்போ நான் இதை எனேபிள் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு மூவ் டூல எனேபிள் பண்றேன். ஸோ இப்போ இந்த 4ஐயும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இதை செலக்ட் பண்றேன் ஃபர்ஸ்ட், இதை செலக்ட் பண்றேன். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் மிடில் பாயிண்ட் இது, இதை செலக்ட் பண்றேன். இப்போ இந்த 3க்கும் மிடில் பாயிண்ட் இது, இதை செலக்ட் பண்றேன். இந்த 4க்கும் மிடில் பாயிண்ட் வந்து மிடில் ஆக்சிஸ் இதுதான். ஸோ இப்போ நான் ரொட்டேட் பண்ணா வச்சுங்களேன். ஸோ ஆக்சுவலாக இந்த கண்ணு, இந்த மங்கியோட கண்ணு வந்து தனி ஆப்ஜெக்டா இருக்கு, தனி ஐலாண்டா இருக்கு. ஸோ நான் எல் கொடுத்து அதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இதுல மீடியன் பாயிண்ட் இருக்கட்டும், மீடியன் பாயிண்ட். ஓகே, மீடியன் பாயிண்ட் இருக்கு. ஸோ இதுல வந்து நான் ரொட்டேட் பண்ணா எல்லாத்துக்கும் சென்டரா ஒரு பாயிண்ட் இருக்கும், மைய புள்ளி, அதுல இருந்து ரொட்டேட் ஆகும். ஆனா அதே இது நான் இதுல இண்டிவிஜுவல் ஆரிஜின்ஸ் கொண்டு போனா வச்சுங்களேன், பாத்தீங்களா இது ஒரு எடிட் மோடுக்குள்ளேயே வந்து அந்த இண்டிவிஜுவல் ஆரிஜின்ஸ் வந்து ஒர்க் ஆகும். லாஸ்ட் டைம் நான் வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் மோட்ல சொல்லி தந்திருந்தேன், அதை பார்க்காட்டா அப்படி பாத்துருங்க. அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க சரிங்களா. இப்போ எடிட் மோடுக்குள்ளேயும் கூட அந்த இண்டிவிஜுவல் ஆரிஜின்ஸ், அதாவது ஒண்ணு அதுக்கு உண்டான ஆக்சஸ்ல சுத்தும். ஓகேங்களா, அதுதான் இது. நெக்ஸ்ட் 3D கர்சர் ஒண்ணு இருக்கு. இது என்ன, உங்களோட 3D கர்சர் இருக்கு பாத்தீங்களா, அந்த 3D கர்சர் லாஸ்ட் டைம் சொல்லி கொடுத்தோம்ல, அந்த 3D கர்சர் எங்க இருக்கோ அதை பேஸ் பண்ணி எல்லாமே வந்து ரொட்டேட் பண்ணும். பாத்தீங்களா 3D கர்சர் அங்க இருக்கு. நான் 3D கர்சர் ஒரு வேற இடத்துல மாத்தி வைக்கிறேன். ஸோ இங்க வைக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் இந்த இதுக்கு வந்துடுறேன். இப்போ நான் ரொட்டேட் பண்றேன். 3D கர்சர் எங்க இருக்கோ அதை பேஸ் பண்ணி இது ரொட்டேட் ஆகும். ஸோ இதெல்லாம் எதுக்கு, இந்த 3D கர்சர் ஆப்ஷன் எதுக்குன்னா நம்ம மாடலிங் பண்ணுவோம் தெரியுமா, அந்த சமயத்துல இதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ மாடலிங் நம்ம உள்ள போப்போ உங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் பிளெண்டர்ல கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்க வந்து என்னோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் பண்றது யாருன்னா புதுசா வந்திருப்பாங்க தெரியுமா, அந்த பசங்களுக்காக, புதுசா வரக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக நான் இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கனால அவங்களுக்கு ஒரு புரியதுக்காக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்க ஒன்ஸ் இதெல்லாம் நீங்க பார்த்து ஓரளவுக்கு தெளிவானதுக்கு அப்புறம் நீங்க பழைய வீடியோ போய் பாருங்க, பழைய மாடலிங் வீடியோஸ்லாம் போய் பார்க்கலாம். ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம வேர்ல்ட் ஆர்ஜின் கொண்டு போயிடுறேன். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் என்னதுன்னா இப்போ என்ன பார்க்கலாம்னா நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி வெளியே கொண்டு போறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இப்போ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான், நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ள தான் வந்து இவ்வளத்தையும் வச்சிருக்கேன் சரிங்களா. ஆனா அதோட சென்டர் பாயிண்ட்ங்கிறது எது பாத்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா, சென்டர் பாயிண்ட்ங்கிறது இதுதான். ஸோ நீங்க சென்டர் பாயிண்ட வந்து இப்போ நீங்க ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்து ரொட்டேட் பண்ணாலும் சென்டர் பாயிண்ட் தான் ரொட்டேட் ஆகும். நீங்க சென்டர் பாயிண்ட் மாத்தணும் எப்படி பண்ணணும் ஞாபகம் இருக்கா, லாஸ்ட் டைம் சொல்லி கொடுத்தேன். எடிட் மோடுக்கு போங்க, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த பைவோட் பாயிண்ட் எங்க வேணுமோ அங்க கொண்டு மூவ் பண்ணி வைக்கணும். அதான் எனக்கு பைவோட் பாயிண்ட் இங்க வரணும் அப்படின்னா இப்படி. சோ இப்போ பாருங்க சென்டர் பாயிண்ட் வந்து அந்த மிடில் பாயிண்ட் இங்க வந்துருச்சு. ஓகேங்களா, ஓகே. இப்போ உங்களோட ஆப்ஜெக்ட்டுக்குள்ள 4 இது இருக்கு கரெக்டா. சோ நான் என்ன பண்றேன், ஒரு ஆப்ஜெக்ட் நான் வெளியே கொண்டு வரணும், ஒரு இது 4ல வந்து இந்த சிலிண்டர் நான் வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இத செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு எல் கொடுத்து செலக்ட் பண்ணுங்க. மவுஸ் கர்சர் வச்சு எல் கொடுங்க. பண்ணிட்டீங்களா, இப்போ பி கொடுங்க. பி பிரஸ் பண்ணீங்கன்னா கேட்கும் செலக்ஷன் பை செலக்ஷன், அதாவது நீங்க செலக்ட் பண்ணிருக்க ஆப்ஜெக்ட் வெளியே கொண்டு வரணுமா, மெட்டீரியல், அது மெட்டீரியல்னா நான் வர டுட்டோரியல்ல வரும், அதாவது ஒவ்வொருக்கும் கலர் கொடுப்போம் நாம கலர். சோ அந்த கலர் பேசிஸா நீங்க வெளியே கொண்டு வரணுமா, லூஸ் பார்ட்ஸ்னா தனித்தனியா இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து வெளியே கொண்டு வராது, அதை அப்படி வெளியே கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்கும். இதை வந்து நான் செலக்ட் பண்ணிருக்க வெளியே கொண்டு, கரெக்டா நான் எதை செலக்ட் பண்ணிருக்கணும் அதை வெளியே கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணணும்னா செலக்ஷனை கொடுங்க. இப்போ நான் செலக்ஷனை வெளியே கொடுத்தா வச்சுங்களா அந்த அந்த சிலிண்டர் வந்து வெளியே போயிடுச்சு. சோ அது ஏன் கியூப் 001 காமிக்கீங்கன்னா என்னோட டிஃபால்ட்டா நான் வந்து எந்த பேர்ல வச்சு ஆரம்பிச்சேனோ அதே பேர்ல தான் வரும், பட் 001 போட்டு கொண்டு வரும். ஓகேங்களா, சோ அதான் செப்பரேட் பண்றது. இப்போ நான் வந்து இப்போ அதை செலக்ட் பண்ண முடியாது. நான் ஏ கொடுத்தா இந்த மூணு தான் செலக்ட் ஆகும், அது செலக்ட் ஆகுது. காரணம் என்ன, அது இது உள்ள இல்ல, அது வெளியே போயிடுச்சு, தனி ஆப்ஜெக்டா வெளியே போயிடுச்சு. இப்போ நான் ஆப்ஜெக்ட் மோடுக்கு போறேன். இப்போ பாருங்க சிலிண்டர் ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். பட் நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இப்போ இந்த மூணோட ஆக்சிஸ் பாயிண்ட் இங்க இருக்குல்ல, அதே மாதிரி இதோட ஆரிஜின் பாயிண்ட்டும் இந்த ஆரஞ்சு கலர் பாயிண்ட் தான். இப்போ நான் இதை மூவ் பண்ணி வைக்கிறேன், அந்த சிலிண்டரை மூவ் பண்றேன், அங்க பாத்தீங்களா இதோட பாயிண்ட் வந்து இங்க இருக்கு. ஓகேங்களா, சோ இப்போ நீங்க இதை இங்க கொண்டு வரணும் என்ன பண்ணலாம், ஏதாவது ஐடியா இருக்கா? சோ இதை இங்க கொண்டு வரணும் அவன் என்ன பண்ணலாம்,
அதை நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இதோட சென்டர் நான் இதை உங்களோட இப்போ என்னன்னா இந்த சிலிண்டரை நான் வந்து செலக்ட் பண்ணி ஆப்ஜெக்ட் மூலம் ரொட்டேட் பண்ணனா எனக்கு இதை பாயிண்ட் ஆகுது ரொட்டேட் ஆகுது. எனக்கு ஆக்சிஸ் பாயிண்ட் இங்கே வேணாம், பட் எனக்கு இங்கே வேணும். அதை எப்படி கொண்டு வரலாம்னா ரொம்ப சிம்பிள் தான். எடிட் மோடுக்கு போங்க, சிலிண்டருக்கு சரிங்களா, சிலிண்டருக்கு எடிட் மோடுக்கு போங்க, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஏ கொடுத்து எல்லாம் செலக்ட் பண்ணுங்க. ஷிஃப்ட் எஸ் கொடுத்து கர்சர் டு செலக்டட் கொடுங்க. கர்சர் டு செலக்டட். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நீங்க செலக்ட் பண்ணிருக்க எல்லா இதுக்கும் சேர்த்து உங்க கர்சர் அங்க போயிடுச்சு. இப்போ மறுபடியும் ஆப்ஜெக்ட் மோடுக்கு வாங்க, வந்துட்டீங்களா? நல்லா பாருங்க, நல்லா கவனமா பாருங்க. அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் செட் ஆரிஜின், அந்த ஆரிஜின் பாயிண்ட் வந்து இப்போ எங்க வரும்னு கேக்குதுன்னா ஆரிஜின் டு ஜாமெட்ரி டு ஆரிஜின். அதாவது நீங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ஜாமெட்ரி டு ஆரிஜினா ஆரிஜின் டு ஜாமெட்ரி, ஆரிஜின் டு 3D கர்சர். அதாவது இந்த ஆப்ஜெக்ட்டோட ஆரிஜின் பாயிண்ட் வந்து எங்க இருக்கணும் அப்படின்னு கேக்குது. நமக்கு என்ன தேவை? 3D கர்சர் இப்போ எங்க இருக்கு அங்க வரணும் கரெக்ட்டா. சோ ஆரிஜின் டு 3D கர்சர் கொடுத்துருங்க. இப்போ உங்களோட சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்ட்டா அங்க வந்துடுச்சு. என்னமா ஓகே. இப்போ வந்து நாம வந்து ரெண்டு ப்ராஜெக்ட் ஒரு ஒரு இதுல இருந்து நம்ம இதுல செப்பரேட் பண்றத பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் இதை எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜாயின் பண்றதுக்கு எப்படின்னா உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு பேர் முதல்ல வச்சுருந்தேன், பேரை வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ண முடியும். அதாவது பேரை ஜாயின் பண்ண முடியல, பேரை வச்சுருந்தா அவங்க ஐடென்டிஃபை பண்ண கரெக்டா இருக்கும். ஓகே, அப்ப நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். முதல்ல கர்சர் டு வேர்ல்ட் ஆரிஜின், வேர்ல்ட் ஆரிஜின். ஓகே, ஸோ நான் ரெண்டு ஆப்ஜெக்ட் வைக்கிறேன். ஒரு சிலிண்டர் ஒன்று வைக்கிறேன், இந்த சிலிண்டரை இங்கே மூவ் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இன்னொன்று என்ன, ஒரு கியூப் ஒன்று வைக்கிறேன், இந்த கியூபை இந்த பக்கம் மூவ் பண்ணி வைக்கிறேன். இன்னொன்று வந்து ஒரு மெஷ், ஒரு கோன் ஒன்று வைக்கிறேன். நம்மகிட்ட 3 ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணலாம்னா, அதாவது நல்லா பாருங்க, 3க்கும் 3 பேர் இருக்கு. நீங்க எந்த ஆப்ஜெக்டை எதோட ஜாயின் பண்றீங்களோ அந்த அந்த இதோட ஆக்சஸ் தான் அதை எடுத்துக்கும். உதாரணத்துக்கு இதோட ஆரிஜின் பாயிண்ட் இங்கே இருக்கு, இந்த ஆரஞ்சு கலர், இதோட ஆரிஜின் பாயிண்ட் இங்கே இருக்கு. ஸோ இதோட ஆரிஜின் பாயிண்ட் இங்கே இருக்கு. இப்போ நான் உதாரணத்துக்கு அந்த கோனை வந்து இதோட ஜாயின் பண்றேன் அப்படின்னா இந்த கோனோட ஆரிஜின் பாயிண்டும் அதுவாயிரும், இது ரெண்டும் ஒரே ஆப்ஜெக்ட் ஆயிரும். உதாரணத்துக்கு நான் காட்டுறேன், இதை செலக்ட் பண்றேன், கோனை ரெண்டாவது செலக்ட் பண்றேன். எதை வந்து இதோட ஜாயின் பண்ண போறீங்களோ அதை தான் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து இதை செலக்ட் பண்றேன். சார் எதோட ஜாயின் பண்ண போறீங்களோ அதை தான் நீங்க கடைசியா செலக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு கோனை வந்து கியூபோட ஜாயின் பண்ண போறீங்க, கியூபுக்குள்ள கோனை போட போறீங்க அப்படின்னா கியூபை தான் ரெண்டாவதா செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் கோனை செலக்ட் பண்றேன், ரெண்டாவது கியூபை செலக்ட் பண்றேன். நல்லா பாருங்க, கியூப் பேர் கூட பாருங்க, கோனு கியூப்னு தனியா தான் இருக்கு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா கண்ட்ரோல் ஜே கொடுங்க, ஜாயின். இப்போ பாருங்க இந்த ரெண்டும் வந்து ஒரே ஆப்ஜெக்ட் ஆயிட்டு அதோட பேரு கூட கியூப்னே மாறிடுச்சு. அதாவது இதோட இப்போ இதோட கோனோட ஆரிஜின் பாயிண்ட் இது, இந்த கோனோட பேரும் கூட கியூப் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ இந்த ரெண்டும் ஒரே ஆப்ஜெக்ட். பாத்தீங்களா? இது எடிட் மோடுக்குள்ள போனீங்கன்னா வச்சுங்களேன், உள்ள ரெண்டுமே தனித்தனியா இருக்கும். இதை நான் எல் கொடுத்தா செலக்ட் ஆகும், இது எல் கொடுத்தா இதை செலக்ட் ஆகும். ஓகே, இப்போ இதோட ஆரிஜின் பாயிண்ட் இங்க இருக்கு, இந்த ஜாயின் பண்ண ஆப்ஜெக்டோட ஆரிஜின் பாயிண்ட் இங்க இருக்கு, இதோட ஆரிஜின் பாயிண்ட் இது இங்க இருக்கு. ஸோ நான் இப்போ இதை செலக்ட் பண்றேன், இதை செலக்ட் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்றேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இதோட நான் ஜாயின் பண்றேன்னா கண்ட்ரோல் ஜே. ஓகே, இப்போ பாருங்க இதோட ஆரிஜின் பாயிண்ட் தான் இது எல்லாத்துக்குமே இருக்கும். இப்போ எடிட் மோடுக்கு நான் உள்ள போனா 3 ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இது உள்ள போய் நான் இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம இது நமக்கு எங்க தேவையோ அங்க மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம், மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஓகேங்களா? ஓகே, இப்போ நிறைய ஆப்ஜெக்ட் எப்படி ஜாயின் பண்ணா பார்க்கலாம். ஒரு கியூப், ஒரு ஸ்பியர், ஒரு சிலிண்டர், ஒரு மங்கி இப்படி வச்சுக்கணும். ஸோ மங்கியை வந்து இங்கே வைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த எல்லா ஆப்ஜெக்டையும் நான் மங்கியோட ஜாயின் பண்றேன் அப்படின்னு எப்படி பண்ண பார்க்கலாம். இதை செலக்ட் பண்ணுங்க, இதை செலக்ட் பண்ணுங்க, இதை செலக்ட் பண்ணுங்க. அதாவது நீங்க ஜாயின் பண்ண போற ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா மெயின் ஆப்ஜெக்ட், அதை நீங்க கடைசியா செலக்ட் பண்ணணும். நீங்க மத்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி செலக்ட் பண்ணலாம், இதை செலக்ட் பண்ணலாம், இதை செலக்ட் பண்ணலாம், இதை செலக்ட் பண்ணலாம். ஜாயின் பண்ணக்கூடிய மெயின் ஆப்ஜெக்ட்டை கடைசியா செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜே. ஒரு அந்த கண்ட்ரோல் ஜே உங்களுக்கு மறந்து போச்சுன்னா F3 பிரஸ் பண்ணுங்க, ஜாயின் அப்படின்னு கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா ஜாயின் ஆகும். இப்போ பாருங்க இதோட பேரு இதெல்லாம் எடுத்துக்கும். நான் எடிட் மோடுக்குள்ள போனோம்னா எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ வந்து நாம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜாயின் பார்த்தாச்சு, செப்பரேட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட்களை வந்து நாம எப்படி ஷேப் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நாம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபைன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கியூப் ஒன்னு வைக்கிறேன். கியூப்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் கியூபை வந்து செலக்ட் பண்ணிட்டு எடிட் மோடுக்கு போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல நிறைய இருக்கு. ஓகே, இது என்னது? எக்ஸ்ட்ரூடு, இது இன்சர்ட் ஃபேஸ், பெவல், இப்படி நிறைய லூப் கட்டு, அப்புறம் நைஃப் நிறைய இருக்கு. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எக்ஸ்ட்ரூடை பத்தி பார்த்துருவோம். எக்ஸ்ட்ரூடுங்கிறது என்னன்னா, ஒரு ஃபேஸ் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூடோட ஷார்ட்கட் கீ வந்து இ. இதையும் கூட செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இ கொடுத்தீங்கன்னா அப்படி எக்ஸ்ட்ரூட் ஆகும். அதாவது இந்த ஃபேஸ் வந்து அப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணி இன்னொரு ஒரு ஃபேஸ் ஒன்று எடுக்குது. ஓகேங்களா? பட் அந்த உள்ள ஆக்சுவலா அந்த ஃபேஸ் வந்து இருக்காது. இப்போ உள்ள வந்து அந்த ஃபேஸ் இருக்காது. அந்த இது வந்து அப்படியே எக்ஸ்ட்ரூட் பண்ணி இங்க கொண்டு வந்துரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நீங்க ஒரு ஃபேஸை கூட நீங்க இது பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ இந்த ஃபேஸ் நான் செலக்ட் பண்ணி H கொடுத்தா ஹைட் ஆயிடும். எப்படி நீங்க ஆப்ஜெக்ட் மோட்ல ஹைட் பண்ணீங்களோ அதே மாதிரி எடிட் மோட்லயே ஹைட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஒரு ஃபேஸ் வந்து நான் ஹைட் பண்ணிட்டேன். சோ நீங்க உள்ள வந்து ஆப்ஜெக்ட் குள்ள வந்து பாத்துக்கலாம். சோ ஹைட் பண்ண ஃபேஸை மறுபடியும் கொண்டு வரதுக்கு Alt H கொண்டு வந்தா நீங்க அது ஹைட் வந்துரும். அதே மாதிரி இதையும் கூட ஹைட் பண்ணலாம். ஒரு எட்ஜை செலக்ட் பண்ணிட்டு H கொடுத்தீங்கன்னா அந்த எட்ஜோட கனெக்ட் பண்ணி கூட எல்லாமே ஹைட் ஆயிரும். சோ இப்போ நீங்க இப்படி உள்ள பாத்துக்கலாம். Alt H கொடுத்தீங்கன்னா வந்துரும். சேம் வே வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஹைட் கொடுத்தீங்கன்னா அதோட செலக்ட் பண்ணி அதோட ஜாயிண்டா இருக்க எல்லாமே வந்து போயிடும். ஓகேங்களா? இப்போ Alt H கொடுத்து நான் கொண்டு வந்துடுறேன். சோ இது எக்ஸ்ட்ரூட் வந்து இப்படி பண்ணலாம். எத்தனை டைம்னாலும் எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். இப்படி மறுபடியும் ஈ கொடுத்து நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். அப்புறம் இங்க இருந்து நான் அப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். அப்புறம் இங்க இருந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். எப்படி வேணுமோ நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு நீங்க ஸ்கேல் கூட பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூட் பண்ண ஃபேஸ் அப்படி ஸ்கேல் பண்ணி சின்னதாக்கிக்கலாம். இப்போ மறுபடியும் நான் எக்ஸ்ட்ரூட் பண்றேன். இப்படி பெருசாக்கிக்கலாம். இப்படி எக்ஸ்ல மட்டும் பெருசாக்கிக்கலாம். எக்ஸ்ல மட்டும் இப்படி பெருசாக்கலாம். அப்புறம் மறுபடியும் இ Z கொடுத்தீங்கன்னா Z ஆக்சிஸ்ல அப்படி எக்ஸ்ட்ரூட் ஆகும். இ கொடுத்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி இப்படி எக்ஸ்ட்ரூட் ஆகும். சோ இதுதான் வந்து எக்ஸ்ட்ரூட். சோ நம்ம ஸ்டார்டிங்ல வந்து கியூப் மட்டும் தான் வச்சிருந்தோம். இப்போ இந்த கியூப் வந்து மொத்தமா எக்ஸ்ட்ரூட் பண்ணி நம்ம மாத்திருக்கோம் பாருங்க. சோ இதான் வந்து எக்ஸ்ட்ரூட். சரிங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதை நாங்க இந்த ஆப்ஜெக்ட் நான் தள்ளி ஓரமா வச்சிடுறேன். இன்னொரு கியூப் வைக்கிறேன். வச்சிருக்கேன். சோ இதை நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூடு, வேற பெவல் இருக்கு. பெவல் அப்படின்னா என்னன்னா, பெவலுக்கு எனக்கு எக்ஸாக்ட் தமிழ் வார்த்தை அர்த்தம் எனக்கு தெரியல. ஆனா பெவலுக்கு நான் என்ன சொல்றேன், ஒரு எட்ஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு Ctrl B கொடுத்தீங்கன்னா இப்படி பெவல் ஆகும். ஓகேங்களா? சோ இப்போ இது எப்படி பெவலா இருக்கு பாருங்க. இப்படி பெவலா இருக்கா? சோ இதுக்கு பேர் தான் பெவல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க எடிட் மோட்ல தான் பண்ண முடியும், ஆப்ஜெக்ட் மோட்ல பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ நான் இந்த ஆப்ஜெக்ட்டையும் நான் தனியா செலக்ட் பண்ணி வைக்கிறேன். இப்போ மறுபடியும் ஒரு கியூப் வைக்கிறேன். எடிட் மோடுக்கு போறேன். நீங்க ஒரு பெவல் இல்ல, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு Ctrl B கொடுத்தீங்கன்னா இப்படி பெவல் ஆகும். எப்படி பெவல் ஆயிருக்கு பாருங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு பெவல்ல ஒண்ணுதான் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல, நிறைய தடவை கூட பெவல் பண்ணிக்கலாம். எப்படி நான் சொல்றேன், இப்போ நான் இந்த எட்ஜை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு Ctrl B கொடுத்து நான் அந்த மாதிரி பெவல் பண்றேன். பெவல் பண்ணிட்டு மவுஸ்ல அந்த இது இருக்குல்ல நடுவுல ரோலர், அதை ரோல் பண்ணீங்கன்னா இப்படி நல்ல இந்த மாதிரி வரும். உங்களுக்கு எத்தனை தேவையோ அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதை கிளிக் பண்ணி லெஃப்ட் கிளிக் பண்ணிருங்க. பண்ணிட்டு சைடுல இந்த மாதிரி மெனு இருக்கும், அதை மெதுவா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க இதுல கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எத்தனை பெவல் வேணும், அதோட விட்த் அது எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறத வந்து நீங்க இதுலயும் கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து பெவல் பார்த்தாச்சு. இது ஒரு பெவல் தான் பண்ணலாமா அப்படின்னா எத்தனை வேணாலும் பண்ணிக்கலாம். நான் சிலிண்டர் வைக்கிறேன். சிலிண்டர் வச்சுட்டு இந்த எட்ஜை இந்த ஃபேஸை செலக்ட் பண்றேன். Ctrl B கொடுத்துட்டு பெவல் பண்ணா வச்சுங்களேன் எப்படி வருது பாருங்க பெவல். சோ எப்படி வருது பாருங்க. சோ இதுக்கு பேர் தான் பெவல்னு சொல்லுவாங்க. இதை நீங்க உங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டு தேவையான எட்ஜ்லையும் மட்டும் பண்ணலாம். அப்படின்னா எல்லா இதுலயும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இது வந்து பெவல் டூல். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பெவல் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து லூப் கட் பத்தி பார்ப்போம். லூப் கட் பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ஸோ லூப் கட் பத்தி என்னன்னா, ஒரு கியூப் நான் வச்சிடுறேன். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்லாம் வந்து நான் தனியாக அங்கிட்டு ஓரமாக வச்சிடுறேன். ஸோ உங்க பார்வைக்காக நான் இருக்கட்டும் அது. இப்போ ஓகே, இப்போ பெவல் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்து பார்க்க போதுன்னா லூப் கட் பத்தி சொல்லிடுறேன். இப்போ ஒரு கியூப் ஒன்று வச்சிருக்கேன். இந்த கியூபை வந்து நான் எடிட் மோடுக்கு போறேன்.
ஸோ அந்த கியூபை நீங்க பேர் சேஞ்ச் பண்ணணும் தாராளமாக பண்ணிக்கலாம், அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு வந்து லூப் கட் அண்டர்ஸ்கோர் சாம்பிள் அப்படின்னு ஒரு பேர் மாற்றிடுச்சு. நான் பேர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எடிட் மோடுக்கு போங்க. எடிட் மோடுக்கு போனா உங்களுக்கு ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு கியூப் அப்படின்னு எடுத்தீங்கன்னா என்ன இருக்கும், அதுல 6 ஃபேஸ் இருக்கும், 12 எட்ஜ் இருக்கும், 8 வெர்டிசஸ் 8 மூலை இருக்கும். கரெக்டா 12 ஓரம் 8 மூலை 6 பக்கம் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதுல நமக்கு லூப் கட் போடலாம். லூப் கட் நான் இப்போ இந்த மவுஸ் கர்சர் வச்சுட்டு கண்ட்ரோல் ஆர் பிரஸ் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு லூப் கட் வந்துடும். இப்போ எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லூப் கட். இங்க பாருங்க, இப்போ இங்க வந்து இப்போ எத்தனை ஃபேஸ் ஆயிடுச்சு பாருங்க, 1 2 3 4. இப்போ இதோட ஃபேஸ் கவுண்ட் பாருங்க, 10 பக்கம் ஆயிடுச்சு. முன்னாடி 6 இருந்துச்சு, இப்போ 10 இருக்கு. எப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10 9. இப்போ இந்த பக்கம் 10. ஸோ இப்போ லூப் கட் போடணும். ஸோ இதுக்கு பேர் தான் இந்த லூப் கட்னு சொல்லுவாங்க. டக்குனு நீங்க இதையும் கூட யூஸ் பண்ணி லூப் கட் போடலாம். இப்படி லூப் கட் போடலாம். இங்க ஒரு லூப் கட் போடலாம். எஸ்கேப் கொடுத்துட்டு நம்ம ஓகே எஸ்கேப் கொடுத்துடலாம். இப்போ இங்கே கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ பாருங்க நம்ம எத்தனை லூப் கட் போட்டுருக்கோம் பாருங்க. இதுல இப்போ வெர்டெக்ஸ் கவுண்ட பாருங்க, 26 இருக்கு வெர்டெக்ஸ். மூளை வந்து 26. 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7 8 9 9. அந்த பக்கம் ஒரு 9 18 19 21 22 23 24 25 26. ஸோ 26 இருக்கு. ஓகே, ஸோ 26 வெர்டெக்ஸ் இருக்கு. எட்ஜ் வந்து 48 இருக்கு. இந்த மாதிரி எட்ஜ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 48 எட்ஜ் இருக்கு. கரெக்டா 48. ஃபேஸ் வந்து 24. எப்படி 24? 1 2 3 4 ஒரு பக்கத்துக்கு 4. அப்ப மொத்தம் 6 சைடு இருக்கு. 6 × 4 24. ஸோ 24 இது இருக்கு, 24 ஃபேஸ் இருக்கு. நீங்க இதுலயும் கூட எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். எப்படி ஈ கொடுத்து எக்ஸ்ட்ரூட், இதை ஈ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். அப்புறம் இதை வந்து செட் பண்ணிட்டு ஈ கொடுத்து எஸ்கேப் கொடுத்துருங்க. இப்போ அது எக்ஸ்ட்ரூட் ஆயிடுச்சு. ஸ்கேல் கொடுத்து இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கலாம். எஸ் ஸ்கேல் பண்ணுங்க. எப்படி மறுபடியும் ஈ கொடுங்க, இப்படி எக்ஸ்ட்ரூட் ஆகும். மறுபடியும் ஸ்கேல் பண்ணுங்க, மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வீட்டில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம், அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். அப்புறம் இதை பெவல் பண்ணோம்னா பண்ணலாம். அப்படி கண்ட்ரோல் பி கொடுத்து பெவல் பண்ணி இப்படி கண்ட்ரோல் பண்ணுங்க. பெவல் அப்படி எவ்வளவு தேவையோ கண்ட்ரோல் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து லூப் கட்டு. ஸோ ஒரு லூப் கட் மட்டும் தான் போடலாமா அப்படின்னு பார்த்தா அதான் இல்லை, நிறைய லூப் கட் போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு ஒரு கியூப் வைக்கிறேன். ஸோ கியூப் வச்சுட்டு இது வந்து லூப் கட் அண்டர்ஸ்கோர் 2 அப்படின்னு போடுவோம். எடிட் மோடுக்கு போங்க, டேப் அடிச்சு எடிட் மோடுக்கு போங்க. மவுஸ் கர்சர் எல்லாத்தையும் டீசெட் பண்ணுங்க. ஓகேங்களா? எல்லாம் டீசெட் பண்ணிருங்க. இந்த மவுஸ் கர்சர் வச்சுட்டு கண்ட்ரோல் ஆர் கொடுங்க. மஞ்சள் கலர்ல ஒரு கோடு தெரியும். ஒரு லூப் கட் இப்படி போடணும், இப்படி இங்க கொண்டு வந்தா அந்த மாதிரி ஹரிசாண்டலா வரும். வெர்டிகல் ஹரிசாண்டல் நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு இப்போ எதுவும் கிளிக் பண்ணாதீங்க, ரோலரை மட்டும் ரோல் பண்ணுங்க. எப்படி ரோல் பண்ணி விட்டுட்டு அப்படி ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்துடுச்சு, ஆனா மூவ் ஆகும். எந்த இடத்துல கரெக்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேக்குது. ஸோ எனக்கு அந்த இடத்த சும்மா கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன் உங்களுக்கு புரிதலுக்காக. இப்படி வச்சாச்சு. இப்போ உங்களுக்கு லூப் கட் விழுந்துடுச்சு அந்த ஏரியாவில். இப்போ பாருங்க எவ்வளவு லூப் கட் இருக்கு பாருங்க. அதுல நிறைய ஃபேஸ் இருக்கு. இப்போ அதுல இவையே வந்த பக்கம் ஒன்று போடலாம். கண்ட்ரோல் ஆர் கொடுங்க, இங்க அப்படி லூப் போடுங்க, லூப் கட் போட்டு விடுங்க, மூவ் ஆகும். உங்களுக்கு எங்கேயும் மூவ் பண்ண தேவையில்ல, லூப் கட் அங்கேயே இருக்கணும் அப்படின்னா எஸ்கேப் கொடுத்துருங்க. இப்போ உங்க லூப் கட் விழுந்துடுச்சு. ஸோ அந்த பக்கம் ஒரு 2 லூப் கட் அப்படி போட்டு விடுறேன். அப்படி லூப் கட் ஆயிடுச்சு. எஸ்கேப் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பாருங்க எவ்வளவு லூப் கட் விழுந்திருக்குன்னு. பட் நீங்க ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்தீங்கன்னா வச்சுங்களேன், ஜஸ்ட் வரும் ஒரு கியூப், அவ்வளவுதான். ஓகே, ஆனா லூப் கட் உள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய லூப் கட் இருக்கும் அது உள்ள. ஓகே ஃபைன். இப்போ உங்களோட இந்த ஸ்டேட்டஸை பாருங்க. வெர்டெக்ஸ் 596, ஃபேஸ் 547, எட்ஜ் காணல. ஓகே ஃபைன், எட்ஜ் வந்து உள்ள போனாதான் இருக்கும். ஓகே, இப்போ ஏன் அப்படி சொல்றேன்னா அது வந்து இவ்வளவுத்தையும் எடுத்துக்குது. இவ்வளவு மெஷ் இருக்குல்ல, இவ்வளவு மெஷ்ஷையும் எடுத்துக்குது. ஏன் வந்து கேமராவுக்கும் லைட்டுக்கும் மெஷ் இல்லைன்னு கேட்டா அது மெஷ்ஷே கிடையாது. அது வந்து ஜஸ்ட் கேமரா அண்ட் லைட். சரிங்களா? அது மெஷ் கிடையாது, அது தனி ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி. ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம்னா இன்னொரு ஒரு இது வைக்கிறேன். ஸோ நம்ம லூப் கட் பார்த்தோம், சிலிண்டர்லயும் லூப் கட் பார்த்துடலாம். எடிட் மோடுக்கு போறேன். ஸோ நான் அந்த இடத்துல லூப் கட் போடலாம். அப்படி டக்கு 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 கண்ட்ரோல் ஆர் பிடிச்சிட்டு டக்கு 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 டக்குன்னு கிளிக் பண்ணி லூப் கட் எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா லூப் கட் விடுங்க.
இந்த இடத்துல லூப் கட் போட ட்ரை பண்ணுவீங்க. அதாவது இந்த மேல இந்த வட்டத்துக்கு மேல போட முடியாது. ஏன்னா அது எங்க வந்து சிங்கிள் ஆப்ஜெக்டா சிங்கிள் ஃபேஸா சிங்கிள் இதா இருக்குமோ அங்க மட்டும் தான் விடும். ஆனா வட்டம் வந்து ஒரு ஃபுல் லூப்பா ஆயிடுச்சு. ஆல்ரெடி லூப் ஆன இடத்த வந்து நீங்க லூப் கட் வந்து போட முடியாது. ஓகேங்களா? அதனால வந்து அந்த இடத்த போட முடியாது. ஒன்லி இங்க மட்டும் தான் போட முடியும். ஓகே ஃபைன். இப்போ இது வந்துடுச்சு. இது ஓகே. லூப் கட் பத்தி பார்த்தாச்சு. வேற என்ன இருக்கு? ஜாயின் ஆப்ஜெக்ட் செப்பரேட் ஆப்ஜெக்ட் பத்தி பார்த்தாச்சு. ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா எக்ஸ்ட்ரூட் இண்டிவிஜுவல் ஃபேஸஸ் ஒன்று இருக்கு. அதை பத்தி பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு கியூப் ஒன்று வைக்கிறேன். எடிட் மோடுக்கு போறேன். நார்மலா கியூப்ல 6 பக்கம் தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன்னா கண்ட்ரோல் ஆர் கொடுத்து ஒரு லூப் கட் போடுறேன். எஸ்கேப் கொடுத்து நடுவுலயே இருக்கட்டும். இன்னொரு கண்ட்ரோல் ஆர் போட்டு இன்னொரு லூப் கட் போடுறேன். அதுவும் நடுவுலயே இருக்கட்டும். ஓகே ஓகே எல்லா இதுலயும் கியூப் வச்சு தான் பண்ணுவோம். இதோட பிளேன் வச்சு பண்ணுவோம். பிளேன் இருக்கு பாத்தீங்களா, இது வச்சு பண்ணுவோம். ஸோ இது உள்ள எடிட் மோடுக்கு போங்க. ஓகே இப்போ இது உள்ள என்ன பண்ணனா ஒரு கண்ட்ரோல் ஆர் ஒன்று போடுறேன், ஒரு லூப் கட். இங்க ஒரு கண்ட்ரோல் ஆர் ஒன்று போடுறேன், ஒரு லூப் கட். எஸ்கேப் கொடுத்துட்டு விட்டுருங்க. இப்போ எனக்கு இந்த 4 ஃபேஸ் இருக்கு. கரெக்டா இப்போ உள்ள பாருங்க 4 ஃபேஸ் இருக்கு. ஸோ 4 ஃபேஸையும் நான் செலக்ட் பண்றேன். இப்போ 4 செலக்ட் பண்ணிட்டு இதுல மீடியன் பாயிண்ட் இருக்கட்டும். சரிங்களா? மீடியன் பாயிண்ட் இருக்கட்டும். இப்போ எக்ஸ்ட்ரூட் கொடுங்க. 4ம் சேர்ந்து எக்ஸ்ட்ரூட் ஆகும். எஸ்கேப் கொடுத்துறேன். இப்போ எக்ஸ்ட்ரூட் ஆயிடுச்சு. பட் அது ரெடியா இருக்கு. எங்க வேணாலும் ஜி கொடுத்தா அப்படி எங்க வேணாலும் அது மூவ் ஆகும். ஆனா எனக்கு வந்து என்ன பண்ணா ஸ்கேல் பண்றாங்க. ஆனா ஸ்கேல் பண்ணா வச்சுங்களேன் நல்ல எல்லாத்தையும் பாருங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மைய புள்ளியில இருந்து ஸ்கேல் ஆகுது. ஓகே இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு மைய புள்ளியில ஸ்கேல் ஆகுது. இப்போ நான் கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணா மைய புள்ளியில இருந்து ஸ்கேலா இப்படி வருது. ஓகே ஆனா இப்படி இல்லாம இதே இது நான் என்ன பண்ணேன்னா எடிட் மோட்லயே இருக்கு. எடிட் மோட்ல ஓகே எடிட் மோட் வேணா நான் ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துறேன். இன்னொரு ஒரு பிளேன் வைக்கிறேன். இந்த பிளேன் நான் இன்னொன்னு பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி கண்ட்ரோல் ஆர் ஒரு லூப் கட் போடுறேன். கண்ட்ரோல் ஆர் ஒரு லூப் கட் போட்டு எஸ்கேப் கொடுத்துறேன். கொடுத்துட்டு இதுல இண்டிவிஜுவல் ஆரிஜின்ஸ் வைக்கிறேன். இப்போ அந்த 4ஐயும் நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு கொடுத்து எஸ்கேப் கொடுக்குறேன். கொடுத்துட்டு எஸ்கேப். இப்பவும் அதே மாதிரி தான் வருது. ஆனா நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா இந்த 4 வந்து நான் 4ஐயும் செலக்ட் பண்றேன். இதோட மைய புள்ளி இந்த ஃபேஸோட மைய புள்ளி இங்க, இந்த ஃபேஸோட மைய புள்ளி இந்த இடத்துல, இந்த ஃபேஸோட மைய புள்ளி இங்கிட்டு, இந்த ஃபேஸோட மைய புள்ளி இங்கிட்டு. இந்த 4மே தனித்தனியா அதோட மைய புள்ளியில வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகணும். அது எப்படி அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே சோ இப்போ நான் எல்லாத்தையும் அன்டூ பண்ணிடுறேன். அன்டூ பண்ணி லூப் கட்டையும் நான் எடுத்துறேன். லூப் கட் இங்கிட்ட ஒரு லூப் கட் போட்டு விடுறேன். இங்கிட்ட ஒரு லூப் கட் போட்டு விடுறேன். ஓகே இப்போ லூப் கட் போட்டாச்சு. இதுல இண்டிவிஜுவல் ஆரிஜின்ஸே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணணும் 4ஐயும் செலக்ட் பண்ணுங்க. டக் 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 4ஐயும் செலக்ட் பண்றேன். டக் 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 செலக்ட் பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ணுங்கன்னா Alt E கொடுங்க. இதுல எக்ஸ்ட்ரூட் இண்டிவிஜுவல் ஃபேஸ் இந்த இருக்கு பாத்தீங்களா, இத கொடுங்க. நார்மல் E இல்ல Alt key plus E. Alt E பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்க 4 எக்ஸ்ட்ரூட் ஆகும். இப்போ அப்படியே வச்சுக்கிட்டு எஸ்கேப் கொடுத்துங்க. ஒண்ணும் பண்ணாதீங்க. எதையும் கிளிக் பண்ணாங்க எஸ்கேப் கொடுத்துங்க. இப்போ ஸ்கேல் பண்ணுங்க. அப்படி ஸ்கேல் பண்ணீங்கன்னா வச்சுங்களா இப்போ பாருங்க 4ம் அதோட மைய புள்ளியில இருந்து ஸ்கேல் ஆகுது. இப்போ நான் மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் பண்றேன். இப்போ வந்து 4 வந்து தனித்தனியா எக்ஸ்ட்ரூட் ஆயிருக்கு. ஓகே இப்போ நான் மறுபடியும் கொடுத்து எஸ்கேப் கொடுக்குறேன். இப்போ வந்து அது எல்லாமே சேர்ந்து தனித்தனியா வருது. காரணம் என்ன, எல்லா மெஷ்ஷும் வெர்டெக்ஸும் வந்து ஜாயிண்ட் ஆகி ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கு. சோ அந்த பின்னி பிணையறத எப்படி எடுக்கலாம், மறுபடியும் எப்படி பின்னி பிணைய வைக்கலாம்ங்கறத நான் அடுத்த வர செக்மெண்ட்ல நான் சொல்லி தரேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ரூட் இண்டிவிஜுவல் ஆரிஜின்ஸ் பத்தி எக்ஸ்ட்ரூட் இண்டிவிஜுவல் ஃபேஸ் பத்தி பார்த்தோம். கரெக்ட்டா? ஃபைன். இப்போ இது உள்ளே நம்ம இப்படியே நம்ம இது பண்ணலாம். எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க. இண்டிவிஜுவல் ஆரிஜின்ஸ் இருக்கட்டும். ஸ்கேல் பண்ணலாம் இப்படி. அப்புறம் அதை எப்படி பெவல் பண்ணிக்கலாம், எத்தனை வேணாலும் பெவல் பண்ணிக்கலாம் இப்படி. ஓகேங்களா? இப்படி பண்ணிக்கலாம் நாம. சோ இது வந்து எக்ஸ்ட்ரூட் இண்டிவிஜுவல் ஃபேசஸ். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் நாம என்ன பார்க்க போறோம்னா நைஃப் டூல் பத்தி பார்ப்போம். நைஃப் டூல்னா என்னன்னா ஓகே அதுக்கு முன்னாடி இன்னொன்னு இருக்கு. நம்ம இதெல்லாம் பத்தி பார்த்து நைஃப் டூலை பத்தி பார்ப்போம். ஓகே ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எடிட் மோட்ல போய் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்க. அதாவது அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இங்க இருக்கும். இந்த இருக்கு பாத்தீங்களா, செப்பரேட், பி கொடுத்து செப்பரேட், ஸ்ப்ளிட், சப்டிவைட் தான் சொல்லி கொடுக்க போறேன். ஓகே சப்டிவைட் தான் என்ன சொல்றேன். இப்போ நான் இதை கிளிக் பண்றேன் பாருங்க, அதுவே ஆட்டோ லூப் கட் மாதிரி போட்டு விட்டுரு. ஆட்டோ லூப் கட் பட் கரெக்டா சென்டர்ல இருந்து போடும். ஸோ இப்போ கரெக்டா ஒரு லூப் கட் தான் போட்டு விடும். எதுவுமே பண்ணாதீங்க. இங்க ஒரு மெனு ஓபன் ஆகும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா எத்தனை லூப் கட் வேணும் உங்களுக்கு, 1 வேணுமா, 2 வேணுமா, 3 வேணுமா, 4 வேணுமா, 5 வேணுமா, எத்தனை வேணும் அதெல்லாம் ஆட்டோ. சோ இது வந்து லூப் கட். இப்போ இந்த ஸ்மூத்னஸ் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்களா
ஸ்மூத்னஸ் நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து பழைய வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்மூத்னஸ் தனியா கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும், சப்டிவைடு வந்து தனி சப்டிவைடு ஸ்மூத் ரெண்டு ஆப்ஷனா இருக்கும். பட் இப்போ சிங்கிள் ஆப்ஷனா கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி ஃபிராக்டல்னா என்னன்னா இந்த மாதிரி ஒரு நாய்ஸ் மாதிரி உண்டாகும். இப்போ நான் வந்து இதுல வந்து ஒரு 15 வைக்கிறேன். இப்போ நான் அந்த ஃபிராக்டல் அட்ஜஸ்ட் பண்ணா வச்சுங்களேன், பாத்தீங்களா மெஷ் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. நான் ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துடுறேன். இப்போ பாத்தீங்களா எப்படி ஆயிடுச்சு பாருங்க அந்த மெஷ். சோ இதான் சப் டிவைடுன்னு சொல்லுவாங்க. நீங்க இது கூட பண்ணலாம். அந்த இருக்குல்ல ஒரு மெஷ் ஒரு பிளேன் ரெடி பண்ணேன், எடிட் மோடுக்கு போறேன், எல்லாத்தையும் செட் பண்ணி சப் டிவைட் பண்ணுங்க. ஆனா நீங்க ஃபிராக்டல் வச்சிருந்தீங்கன்னா மறுபடியும் ஃபிராக்டல் வரும். சோ ஃபிராக்டல் 0 ஆக்கிடுறேன். நான் இதுல ஸ்மூத்னஸையும் வந்து நான் 0 ஆக்கிடுறேன். இப்போ நீங்க எத்தனை சப் டிவைட் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் 4 வச்சுக்கிறேன். 4 வச்சுக்கிட்டு இது வரைக்கும் நான் பண்ண ஒரு விஷயத்தை பண்ணி காமிக்கிறேன். சொல்லி கொடுத்ததுல ஒரு 4 ரேண்டமா ஒரு 4 ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, 4 ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு இதுல எக்ஸ்ட்ரூட் இண்டிவிஜுவல் ஆர்ஜின்ஸே இருக்கட்டும், Alt E எக்ஸ்ட்ரூட் இண்டிவிஜுவல் ஃபேஸ் கொடுங்க. ஓகேங்களா, இப்போ S கொடுத்து ஸ்கேல், மறுபடியும் E கொடுங்க, எஸ்கேப் கொடுங்க, S கொடுத்து ஸ்கேல், இந்த மாதிரி இப்படி ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இதை பத்தி பார்த்தோம், சப்டிவைட் பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டூல் என்ன பாத்தீங்கன்னா நைஃப் டூல். நைஃப் டூல் நான் என்ன சொல்றேன், அதான் எடிட் மோட்ல போனா தான் வரும் அது. ஓகே, நைஃப் டூல்ங்கிறது இந்த இருக்கு பாத்தீங்களா, இதான் நைஃப் டூல். இதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து K. ஓகேங்களா, K கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ ஆக்சுவலா நார்மலா ஒரு கியூப்ல இருக்க மாதிரி இதுலயும் வந்து எப்படி இருக்குன்னா 6 ஃபேஸ், 12 எட்ஜ், 8 வெர்டெக்ஸ் இருக்கு. சோ K என்னோட K பிரஸ் பண்ணிட்டு இப்படி நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ பாருங்க எட்ஜ் 17 ஆயிடுச்சு, ஃபேஸ் 8 ஆயிடுச்சு, நடுவுல இங்க ஒரு 2 ஃபேஸ் எக்ஸ்ட்ரா உருவாயிடுச்சு. நான் மீடியன் பாயிண்டே கொண்டு வந்துறேன். சோ இப்போ பாத்தீங்களா சோ நம்ம ஃபேஸ் அந்த நைஃப் டூல் வந்து அதாவது கத்தியை வச்சு கீறுவோம்ல அந்த மாதிரி என்டர். இப்போ பாத்தீங்களா எப்படி ஆயிடுச்சு பாருங்க. சோ இதெல்லாம் வந்து மெஷ் எடிட்டிங் தான். சோ இந்த நைஃப் டூல்லாம் வந்து நீங்க எப்படி வேணுமோ நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. நான் இப்போ ஒரு சிலிண்டர் வைக்கிறேன், சிலிண்டர்லயே நைஃப் டூலை யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா நைஃப் டூலை வச்சுட்டு இங்க ஒரு இது என்டர் கொடுக்குறேன். சோ இப்போ மேல வந்து 2 ஃபேஸ் உருவாயிடுச்சு, நமக்கு 2 செமி சர்க்கிள். ஓகே ஃபைன், இது வந்து நைஃப் டூல். சோ நைஃப் டூலுக்கு வந்து நம்ம வச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த வெர்டெக்ஸ் எல்லாம் டெலீட் பண்றது எப்படி அதை பத்தி தான் பார்க்கலாம். ஓகே, நான் வேணா இதெல்லாம் அவ்வளோத்தையும் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு அங்கிட்டு மூவ் பண்ணி வச்சிடறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்ன இது வைக்கிறேன்னா சிலிண்டர் வச்சுக்கிறேன். சிலிண்டரை வச்சு நான் வந்து எடிட் மோடுக்கு வரேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா எனக்கு இந்த ஃபேஸை நான் ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா, எனக்கு இந்த ஃபேஸ் இந்த 3 ஃபேஸும் வேண்டாம் எனக்கு அப்படின்னா 3 ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ் கொடுங்க. எதை செலக்ட் பண்ணணும், ஃபேஸ் செலக்ட் பண்ணணுமா, எட்ஜ் செலக்ட் பண்ணணுமா, வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது. ஃபேஸை ரிமூவ் பண்ணா ஃபேஸை கொடுங்க. இப்போ பாருங்க 3 வந்து அந்த 3 ஃபேஸும் செலக்ட் ஆயிடுச்சு, உள்ளதெல்லாம் அப்படியே டிரான்ஸ்பரண்டா தெரியுது. ஓகேங்களா, இது வந்து ஃபேஸ் டெலீட் பண்றது. நெக்ஸ்ட் வெர்டெக்ஸை டெலீட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். நீங்க வெர்டெக்ஸை டெலீட் பண்றேன்னா நான் வெர்டெக்ஸை டெலீட் பண்ணணும், ஆனா எனக்கு வந்து இது மாறக்கூடாது, என்னோட இது மாறக்கூடாது. என்னன்னா அந்த ஷேப் மாறக்கூடாதுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த 2 வெர்டிக்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸை டெலீட் பண்ணா என்ன ஆகுதுன்னு நான் உங்களுக்கு முதல்ல காமிச்சிடுறேன். வெர்டிக்ஸை நான் டைரக்டா டெலீட் பண்ணா வச்சுங்களேன், அந்த வெர்டிக்ஸோட செலக்ட் ஆகிருக்க எல்லாத்தையும் சேர்த்து அதை அப்படியே மொத்தமா ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா, கண்ட்ரோல் செட் கொடுத்து நான் அன்டூ பண்ணிடுறேன். இப்போ நான் செலக்ட் பண்றேன், வெர்டெக்ஸை டெலீட் பண்ணா இதோட செலக்ட் ஆகிருக்க எல்லாத்தையுமே வந்து சேர்த்து மொத்தமா ரிமூவ் பண்ணி தூக்கிடும். ஏன்னா இது எல்லாமே ஒண்ணுக்கு பிணைஞ்சிருக்கு. இந்த வெர்டெக்ஸை செலக்ட் பண்றேன், ஜி கொடுத்து மூவ் பண்ணா வச்சுங்களேன் எல்லாம் சேர்ந்து மூவ் ஆகுது. காரணம் என்ன, எல்லாமே ஒண்ணுக்கு பிணைஞ்சிருக்கு கரெக்டா. இப்போ அதே தான் எட்ஜை நான் செலக்ட் பண்றேன். இந்த எட்ஜை செலக்ட் பண்ணி நான் வந்து டெலீட் எட்ஜ் கொடுத்தா வச்சுங்களேன், எட்ஜ் கூட பிரச்சனை இல்லை, எட்ஜ்னா அந்த 2 தான் இருக்கு. ஸோ அந்த 2ஐயும் அப்படி தூக்கிடும். ஆனா நீங்க வெர்டெக்ஸை தூக்குனீங்கன்னா வெர்டெக்ஸ்ங்கிறது நிறைய பாயிண்ட் சேர்ந்து ஜாயிண்டா இருக்கிற இடம். ஸோ அது மொத்தமா தூக்கும். இது ஆக்சுவலா நான் உங்களுக்கு எப்படி நான் தெளிவா புரிய வைக்கலாம்னா ஒரு பிளேன் வைக்கிறேன், எடிட் மோடுக்கு போறேன், ரைட் கிளிக் பண்ணிட்டு சப்டிவைட்ல 1 2 3 நான் 3 வைக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஃபேஸை நான் ரிமூவ் பண்ணா அந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே மொத்தமா அடிச்சு தூக்கிடலாம். ஃபேஸை மட்டும் தூக்கிடலாம். ஃபேஸ் ரிமூவ் வந்து ஈஸி தான் நமக்கு. ஆனா அந்த வெர்டெக்ஸ் நடுவுல உள்ள வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணிட்டு டெலீட் வெர்டெக்ஸ் கொடுத்து அந்த மொத்தத்தையும் சேர்த்து தூக்கிடும். காரணம் என்ன,
இந்த வெர்டெக்ஸோட தான் இது ஜாயிண்ட் ஆகுது, இது 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 நாலும் ஜாயிண்ட் ஆகுது. ஸோ நாளையும் தூக்கணும். எனக்கு நான் வெர்டெக்ஸை தூக்கணும்பா, ஆனா எனக்கு வந்து இது சேஞ்ச் ஆகக்கூடாது, இதுக்கு ஸ்கொயரா தான் இருக்கணும், சதுரமா தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எக்ஸ் கொடுங்க, டிசால்வ் வெர்டிசஸ் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அந்த வெர்டெக்ஸ் மட்டும் போகும், ஆனா உங்களோட ஷேப் அப்படியே மொத்தமா மெயின்டைன் ஆகும். சேம் திங் எட்ஜஸ்க்கும். இப்போ நான் அந்த எட்ஜை வந்து நான் அந்த எட்ஜை செட் பண்ணி நான் தூக்கினா வச்சுங்களேன், ரிமூவ் எட்ஜ் கொடுத்தா மொத்தமா போயிருக்கு எனக்கு. ஆனா எனக்கு இந்த எட்ஜை தூக்கணும்பா, இந்த எட்ஜ் மட்டும் வேண்டாம், எனக்கு ஷேப் மெயின்டைன் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிசால்வ் எட்ஜஸ் கொடுங்க. ஸோ உங்களுக்கு ஷேப் கரெக்டா மெயின்டைன் ஆகும். ஓகேங்களா? சேம் திங் நான் அங்கேயும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் இந்த வெர்டெக்ஸை மட்டும் தூக்கி காட்டுறேன். இந்த வெர்டெக்ஸ் செட் பண்ணிட்டு எக்ஸ் கொடுத்து டிசால்வ் வெர்டிசஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி அது ஆக்சுவலா சிங்கிள் இதா காமிக்குது உங்களுக்கு. ஓகே, நான் அந்த ரெண்டையும் செட் பண்றேன், இந்த ரெண்டையும் செட் பண்றேன், டிசால்வ் வெர்டிஸ் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு இடையில ஒரு கட்டி ஏற்படுத்தி விட்டு அதுவே காமிக்கும். அது இந்த சிலிண்டர்ல வந்து கரெக்டா தெளிவா தெரியாது, அது இந்த இதுல தான் கரெக்டா தெரியும். ஓகேங்களா? இப்போ நான் இந்த ரெண்டு வெர்டிஸையும் தூக்கிடுறேன், டிசால்வ் வெர்டிஸ் கொடுக்குறேன். பட் எனக்கு ஆக்சுவலா அது அப்படியே தான் இருக்கும். இங்கே அன்வான்டட் வெர்டிஸ்னா அப்படி தூக்கணும்னா டிசால்வ் வெர்டிஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஃபைன். இப்போ வந்து நம்ம வெர்டிஸ் ஃபேஸ் எல்லாம் எப்படி ரிமூவ் பண்றதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா செப்பரேட் பண்றது எப்படி வெர்டெக்ஸ் ஃபேஸ். இப்போ ஒரு யூவி ஸ்பியர் வைக்கிறேன். சோ அந்த யூவி ஸ்பியரை பாருங்க, இப்போ அது எடிட் மோட் போறேன். இப்போ எனக்கு இந்த எல்லாத்தையும் மொத்தமா செலக்ட் பண்ணணும். இது ஒரு சின்ன ஷார்ட்கட் கீ ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு இந்த வெர்டெக்ஸ் மொத்தத்தையும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அல்ட்டை பிடிச்சிட்டு இந்த ரெண்டுக்கும் நடுவில் அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா அப்படி மொத்தமா செலக்ட் ஆகும். அப்படி அதே மாதிரி அல்டியை கொடுத்துறேன். இப்படி இந்த சைடுல எல்லா இதையும் மொத்தமா செலக்ட் பண்ணா இந்த ரெண்டுக்கும் நடுவுல அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா அல்ட்டை பிடிச்சி கிளிக் பண்ணீங்கன்னா அப்படி மொத்தமா செலக்ட் ஆகும். ஓகே, இப்போ இதுலயும் வந்து என்ன பாருங்க, இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி இப்படி செலக்ட் பண்றேன். அதே மாதிரி தான் எட்ஜஸும் வந்து அப்படி செலக்ட் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆகும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் செலக்ட் பண்ணீங்கன்னா அப்படி செலக்ட் ஆகும். ஃபேஸஸும் அப்படிதான், இந்த ரெண்டு ஃபேஸும் நடுவில் வச்சுட்டு அல்ட்டை பிடிச்சி கிளிக் பண்ணீங்கன்னா மொத்தமா செலக்ட் ஆகும். சேம் திங் இங்கேயும் மொத்தமா கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு இது எல்லாமே ஒரே ஆப்ஜெக்ட். இப்போ நான் இதை எல் கொடுக்குறேன்னா இது எல்லாம் ஒரே இதாக தான் செலக்ட் ஆகும். காரணம் என்னன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கு கரெக்டா. ஸோ அந்த பின்னி பிணைஞ்சிருக்கிறத அப்படி ரிமூவ் பண்ணி விடணும்னு ஆசைப்படுறேன். என்ன பண்ணான்னா நான் வெர்டெக்ஸை நான் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். அல்ட்டை பிடிச்சி கிளிக் பண்ணுங்க. ஸோ இது மொத்தமா செலக்ட் ஆயிருக்கும். ஆயிடுச்சா? இப்போ ஜி கொடுத்தோம்னா வச்சுங்களேன், இது எல்லாம் ஒண்ணா மூவ் ஆகும். காரணம் என்ன, எல்லாமே பின்னி பிணைஞ்சிருக்கு. இப்போ வி கொடுங்க, வி கொடுத்தீங்கன்னா இப்படி தனி ஆயிரும். ஸோ இப்போ நான் எஸ்கேப் கொடுத்துறேன், எல்லாம் டீசெலக்ட் பண்ணிட்டு இங்கே வச்சுட்டு எல் கொடுக்குறேன். ஸோ இது மேலே உள்ளது தனி ஆப்ஜெக்ட், இது கீழே உள்ளது தனி இது. இப்போ நான் இதை தவிர மிச்சத்தை நான் ரிமூவ் பண்ணிடுறேன் முதல்ல. சரிங்களா? எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன், நம்ம குழம்பும். ஓகே, இப்போ பாருங்க ஒரே ஆப்ஜெக்ட் தான், பட் அது உள்ள வந்து நமக்கு ரெண்டு ஆப்ஜெக்டா இருக்கு, ரெண்டு ஐலாண்டா இருக்கு. இது ஒரு ஐலாண்ட், இது ஒரு ஐலாண்ட். முன்னாடி வந்து ரெண்டும் ஜாயிண்டா இருந்துச்சு. நான் இதை செலக்ட் பண்ணிட்டு மூவ் ஜி கொடுத்து மூவ் பண்ணா வச்சுங்களேன், இது ரெண்டுக்கும் இடையில ஜாயிண்ட் இல்ல பாருங்க. கரெக்டா இது ஜாயிண்ட் இல்ல. முன்னாடி வந்து ஜாயிண்ட் இருந்துச்சு, இப்போ ஜாயிண்ட் இல்ல. இப்போ இதே இன்னொரு வச்சு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். ஒரு இந்த மாதிரி ஒரு பிளேன் வைக்கிறேன். பிளேன் வச்சு பிளேன்ல கொடுத்து அவங்க தெளிவா இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணேன்னா கண்ட்ரோலர் போட்டு ஒரு 4 லூப் கட் இந்த பக்கம், கண்ட்ரோலர் போட்டு ஒரு 4 லூப் கட் இந்த பக்கம், எஸ்கேப் கொடுத்துறேன். இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜி கொடுத்தா அப்படி எல்லாம் செலக்ட் ஆகும். சேமே இதை செலக்ட் பண்ண அப்படி ஜி கொடுத்தா, ஐயோ ஜி கொடுத்தா அப்படி எல்லாம் செலக்ட் ஆகும் கரெக்டா. ஆனா இப்போ என்ன பண்றேன், இதை நான் எல் கொடுக்குறேன். எல் கொடுத்தா ஒரே ஆப்ஜெக்ட், ஒரு பிளேன் ஒண்ணுதான், ஒரே ஆப்ஜெக்ட். அது உள்ள வந்து சிங்கிளா எல்லாம் ஜாயிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இதெல்லாம் ரெண்டையும் தனித்தனியா பிரிக்கணும். உதாரணத்துக்கு நான் வந்து இந்த இருக்கு பாத்தீங்களா, அல்டியை கொடுக்குறேன். இந்த இதை வந்து நான் தனியா பிரிச்சு இது ஒரு தனி ஆப்ஜெக்ட், அது ஒரு செப்பரேட் ஐலாண்ட் ஆட்டும், இது ஒரு செப்பரேட் ஐலாண்ட் ஆட்டும் நான் மாத்துறேன். எப்படின்னு பாருங்க, ஃபேஸ் செலக்ஷன் வந்துக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு வி கொடுங்க, வி கொடுத்துட்டு எஸ்கேப் கொடுத்துருங்க, அல்டியை கொடுத்து டீசெட் பண்ணுங்க. இப்போ பாருங்க இதை செலக்ட் பண்ணா இது ஒரு தனி ஐலாண்டு, அது ஒரு தனி ஐலாண்டு. ஸோ நீங்க அதை தனியா அப்படி மூவ் பண்ணிக்கலாம். என்ன ஆச்சு, ஓ இங்கிட்ட செலக்ட் ஆயிருக்கா. ஓகே, ஸோ இதை அப்படி மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அல்டியை கொடுத்து இதை நான் செலக்ட் பண்ணிட்டு இங்க அப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க இதை கூட தனியா பி கொடுத்துட்டு செப்பரேட் பண்ணி வெளியே கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ பாருங்க ரெண்டு ஆப்ஜெக்ட் ஆயிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், பேசிக் விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. மாடலிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒண்ணு.
ஓகே, அதே மாதிரி இதுலயும் வந்து அப்படிதான். எப்படின்னா இப்போ ஃபேஸ் செலக்ஷன் மூலமும் நீங்க இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபேஸே எனக்கு தேவையில்லப்பா, எனக்கு இந்த சைடுல இந்த ஃபேஸ் எதுவுமே தேவையில்லைன்னா அல்ட்ட பிடிச்சிட்டு இந்த ரெண்டு ஃபேஸுக்கும் நடுவுல அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆகும்ல, எக்ஸ் டெலீட் ஃபேஸ் கொடுத்துருங்க. இப்போ பாருங்க, இது ஒரு தனி இது ஒரு தனி ஆப்ஜெக்ட், இது ஒரு தனி ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஃபேஸை ரிமூவ் பண்ணதால அந்த மொத்த கனெக்டிவிட்டியும் பின்னி பணிச்சிருக்க கனெக்ஷன் போயிடுச்சு. ஸோ எல்லாமே தனித்தனியா ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஃபைன். இப்போ பிரிச்சுட்டோம், எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பாக்கணும்ல. ஐயோ, அது தெரியாதமா டெலீட் பண்ணிட்டேனா. ஓகே ஃபைன், நான் புதுசு இன்னொன்னு வச்சிடறேன். வேற ஒன்றும் கெட்டு போடல, வேற வச்சுட்டா போச்சு. இப்போ ஒரு பிளேன் ஒன்று வைக்கிறேன், எடிட் மோடுக்கு போறேன். இந்த பிளேன் வந்து அப்படியே ஷிஃப்ட் டி கொடுத்து இந்த பக்கம் காப்பி பண்ணி வைக்கிறேன். சரிங்களா, இப்போ எத்தனை ஃபேஸ் இருக்கு, எத்தனை வெர்டெக்ஸ் இருக்கு, எத்தனை எட்ஜ் இருக்கு. ஒரு ஃபேஸுக்கு 4, ஒரு பக்கம் ஃபேஸ் வந்து 2 சைடு, ஒரு ஃபேஸ் 4 எட்ஜ் 4 வெர்டெக்ஸ். ஸோ நமக்கு 2 இருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன்னா இதையும் நான் ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்க, இந்த வெர்டெக்ஸை செலக்ட் பண்றேன், செலக்ட் பண்ணிட்டு ஜி கொடுக்குறேன். இது தனியா இருக்கு, இது தனியா இருக்கு. ஸோ அந்த ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணணும். அப்படி எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. இதை செலக்ட் பண்ணுங்க, இதை செலக்ட் பண்ணுங்க, எம் கொடுங்க, மெர்ஜ்னு அர்த்தம். ஸோ இதுல ஒரு 5 ஆப்ஷன் வரும். 5 ஆப்ஷன் என்ன, இதுல நம்ம மெயினா யூஸ் பண்ண போது 4 ஆப்ஷன் தான். இது நம்ம அவ்வளவு யூஸ் பண்ண போறது இல்லை இந்த ரெண்டையுமே. அட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா எதை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணீங்களோ அதுல போய் ஒட்டிக்கும். உதாரணமா இதை செலக்ட் பண்றேன், இதை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி இதை செகண்ட் செலக்ட் பண்றேன்னா மெர்ஜ் கொடுக்குறேன். ஓகே, மெர்ஜ் கொடுக்குறேன். மெர்ஜ் கொடுத்துட்டு அட் ஃபர்ஸ்ட் கொடுத்தனா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணேன். ஸோ ரெண்டாவது செலக்ட் பண்ணது அதுல போய் ஒட்டிக்கும். இப்போ அதே மாதிரி இதை செலக்ட் பண்றேன், இதை ரெண்டாவது செலக்ட் பண்றேன், எம் கூட செலக்ட் கொடுக்குறேன். அட் லாஸ்ட் அப்படின்னா எதை நீங்க லாஸ்ட் செலக்ட் பண்ணீங்களோ அதுல போய் முடியும், இப்படி முடியும். ஸோ பாத்தீங்களா, ஒரு அன்ஈவனான ஒரு ஷேப் வந்திருக்கு நமக்கு. இப்போ இதே மாதிரி நான் உங்களுக்கு நிறைய இது செஞ்சு காட்டுறேன். ஃபேஸ் ஓகே, நடுவுல உள்ள ஃபேஸ் ஃபுல்லா நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இதை செலக்ட் பண்றேன், எம் கொடுக்குறேன். இன்னொன்னு இருக்கு, அது என்ன ஆப்ஷன்னா அட் சென்டர், அதாவது ரெண்டு கடையில சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, அதுல ஜாயிண்ட் அடிக்கும். அட் சென்டர். இப்போ இது இப்போ இந்த 4 நான் செலக்ட் பண்றேன். ஓகே, இதுக்கு பதிலா நான் இதை செலக்ட் பண்றேன். இப்போ இது வேணாம். சோ இது இந்த 3 செலக்ட் பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு அட் சென்டர் கொடுத்தா வச்சுங்களேன், அந்த 3 மையப்புள்ளி எங்கேயோ அங்கிட்டு போய் ஜாயின் அடிச்சிடும் அது. ஓகே, இப்போ அட் கர்சர் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட 3D கர்சர் எங்க இருக்கோ அங்கிட்டு போய் ஜாயின் அடிக்கும். நான் இதை செட் பண்றேன், இதையும் சேர்த்து செட் பண்ணேன், இதெல்லாம் இதுவும் சேர்த்து இதை செட் பண்றேன். அட் 3D கர்சர் என்னன்னா 3D கர்சர் எங்க இருக்கோ அங்கிட்டு வந்து ஜாயின் அடிக்கும். ஓகேங்களா, இது ஒரு இது. அடுத்தது ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்னன்னா 2 இதை செலக்ட் பண்ணுங்க, 2 எட்ஜ் எஃப் கொடுத்தீங்கன்னா ஃபில் ஆயிடும். ஆயிடுச்சா, அப்புறம் இதையும் செலக்ட் பண்ணிட்டு இதையும் செலக்ட் பண்ணுங்க, எஃப் கொடுத்தீங்கன்னா ஃபில் ஆயிடும். ஓகே, இது வெர்டெக்ஸ் கூட நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். வெர்டெக்ஸ்னா இந்த வெர்டெக்ஸ் மூணையும் செலக்ட் பண்ணி எஃப் கொடுத்தீங்கன்னா ஃபில் பண்ணும், அது ஆட்டோமேட்டிக்கா ஜாயின் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா, இப்போ நான் இதை செலக்ட் பண்றேன், எஃப் கொடுத்தா ஃபில் ஆயிடும். ஸோ இப்போ இதுதான் வந்து நம்மளோட மெஷர்ஸ் வந்து நம்ம எடிட் பண்ற ஒரு இது. ஓகேங்களா, இதுல ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் சின்னதா செஞ்சு பார்த்துடலாமா. ஒரு காஃபி கப் மாதிரி. ஓகே, காஃபி கப் எப்படி இருக்கும், உருண்டையா சிலிண்டர் மாதிரி இருக்கும் கரெக்டா. ஸோ உருண்டையா. ஸோ நான் யூவி பால் எடுத்துக்கிறேன், பால் எடுத்துக்கிட்டு நான் அந்த மாதிரி கொண்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட் எடிட் மோட்ல போறேன். எடிட் மோட்ல போனா தான் எடிட் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்ரே இந்த வயர் ஃப்ரேம் மோடுக்கு வந்துட்டு ஃபேஸ் செலக்ஷன் வந்துட்டு இந்த மேல உள்ளதை ஃபுல்லா நான் வந்து என்ன பண்ணேன்னா அடிச்சு கட்டாசிடுறேன், தூக்கிடுறேன். ஓகே, இப்போ வந்து கீழே வந்து இந்த மாதிரிலாம் இருக்காது, ஃபிளாட்டா இருக்கும் கரெக்டா. ஸோ நான் என்ன பண்ணா அல்ட்டை பிடிச்சிட்டு இந்த இடத்த செலக்ட் பண்றேன், இதை ரிமூவ் பண்றேன், இந்த கீழே உள்ள பீஸையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். அப்புறம் அல்ட்டை பிடிச்சிட்டு இந்த எட்ஜை கொடுத்து அப்படி எல்லாம் செலக்ட் ஆகும், எஃப் கொடுத்து ஃபில் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி நமக்கு ஒரு சின்னதா ஒரு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதை என்ன பண்ணணும்னா எல்லாம் செலக்ட் பண்றேன், எல்லாத்தையும் செலக்ட் பண்றேன், இ கொடுக்குறேன், எஸ்கேப் கொடுத்துறேன், எஸ் அப்படியே ஸ்கேல் பண்றேன், எஸ் ஷிஃப்ட் Z கொடுத்து ஸ்கேல் பண்றேன். அதாவது எனக்கு Zல ஸ்கேல் ஆக வேண்டாம்,
எக்ஸ்லயும் ஒய்லயும் மட்டும் ஸ்கேல் ஆகிற மாதிரி ஒரு ஷிஃப்ட் Z கொடுத்து ஸ்கேல் பண்றேன் இப்படி. ஓகே, இப்படி ஸ்கேல் பண்றேன். அப்புறம் அந்த கீழே உள்ள இதை மட்டும் அது தரையோட தரையா இருக்கும், அதனால அதை மட்டும் லைட்டா மேல தூக்கி வச்சுப்போம். ஸோ இப்போ எனக்கு காஃபி கப்பு இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் எனக்கு என்னோட அடுத்து சாசர் பண்ணணும். சாசர் இது வந்து கப்பு நான் பேர் மாத்திடுறேன், கப்பு. நெக்ஸ்ட் சாசர் பண்ணணும். சாசர் எனக்கு வந்து ரவுண்டா வரணும் கரெக்டா. ஸோ எனக்கு வந்து இப்போ நான் ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துடுறேன். ஆனா இப்போ நான் வந்து என்னன்னா, இப்போ நல்லா பாருங்க, சாசருக்கு நான் வந்து ஒரு சிலிண்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். சிலிண்டர் வச்சா எனக்கு சிலிண்டர் எங்க இருந்து வருது பாருங்க, கரெக்டா இங்கிட்டு இருந்து வருது. ஓகே, ஆனா எனக்கு அங்க வரக்கூடாது. என்னோட சாசர் வந்து கரெக்டா இங்கிட்டு வரணும், இந்த இடத்துல வரணும். அதாவது இந்த ஏரியா கிட்ட சாசர் வரணும்னா எடிட் மோட்ல வந்து இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஷிஃப்டர்ஸ் கொடுத்து கர்சர் டு செலக்டட் போங்க, கரெக்டா அங்கிட்டு வந்துடும். இப்போ ஆப்ஜெக்ட் மோடுக்கு போங்க, சாசர் தனி ஆப்ஜெக்டா பண்ணுங்க, ஒரு சிலிண்டர் வைங்க, சிலிண்டரோட எடிட் மோடுக்கு போங்க. இந்த மாதிரி ஒரு சாசர் ஷிஃப்ட் எஸ் ஷிஃப்ட் Z கொடுங்க. அடுத்து ஃபேஸ் செலக்ஷன் வந்து அல்ட்ட புடிச்சு செலக்ட் பண்ணுங்க, E கொடுத்துட்டு எல்லாம் எக்ஸ்ட்ரூட் ஆகும், எஸ்கேப் கொடுத்துருங்க, அப்படியே இருக்கணும். எஸ் ஷிஃப்ட் Z கொடுங்க, இந்த மாதிரி ஆகும். அடுத்து G கொடுத்து Z கொடுத்து மேலடி மூவ் பண்ணி வச்சிருங்க. ஸோ அவ்வளவுதான், உங்களுக்கு இப்போ காஃபி கப்பு சிம்பிளா நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஒரு இது சொல்லியிருந்தேன், என்னதான் நம்ம எவ்வளவுதான் நம்ம உள்ள எடிட் பண்ணாலும் இது மட்டும் ஸ்கேல் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எடிட் மோடுக்குள்ளேயே போய் ஆப்ஜெக்ட் ஸ்கேல் பண்றது ரொட்டேட்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் அப்படியே டிஃபால்ட்டா இது கூட பிரச்சனை இல்லை, இது டிஃபால்ட்டா இப்படி இருக்கணும். அது காரணம் என்னன்னு தெரியுமா? இப்போ நான் சொல்றேன், இந்த காஃபி கப்பை நான் வந்து ஹைட் பண்ணிடுறேன், ஷிஃப்டர் கொடுத்து கர்சர் டு வேர்ல்ட் ஆர்ஜின் கொண்டு வந்துடுறேன். இப்போ ஒரு இது வச்சிடறேன், ஒரு கியூப், 2 கியூப் வைக்கிறேன். ஓகே, இந்த 2 கியூபே வந்து நல்லா பாத்துக்கங்க, 2 கியூப் இருக்கு. ஸோ ஒரு கியூபுக்குள்ள வந்து இது இப்படியே இருக்கட்டும். ஓகேங்களா. இப்போ நான் இந்த கியூபை வந்து கியூபாரா மாத்துறேன். அது எப்படி மாத்துறேன்னா, எடிட் மோட்ல போயிட்டு எஸ் எக்ஸ் 2 சாரி எஸ் எக்ஸ் 5 இப்படி வைக்கிறேன். ஓகேங்களா, ஃபைன். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துடுறேன். இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்றேன், இது வேற ஆப்ஜெக்ட். இதுல வந்து 5 வச்சோம்ல, இதை வந்து இப்போ இதுல 5 கொடுத்துறேன். ஓகேங்களா. இப்போ 3ஓட வேல்யூ சேஞ்ச் ஆயிடுச்சு, எக்ஸ் ஒய் வேல்யூட இது வந்து ஈக்குவலா இல்ல. ஓகேங்களா. இப்போ பாருங்களேன், இப்போ நான் இது எல்லாமே 1 1 1 இருக்கு. கியூப் 0 கியூப் 1 இது வந்து கியூப் 1 னு மாத்துறேன், இது வந்து கியூப் 2 னு மாத்துவோம். சோ கியூப் 2 தான் வந்து நம்ம ஸ்கேலிங் வந்து ஆப்ஜெக்ட் மோட்ல சேஞ்ச் பண்ணிருக்கோம். இப்போ நான் கியூப் 1 ல போய் எடிட் மோட்ல போயிட்டு நான் இத வந்து என்ன பண்ணா, எட்ஜ் செலக்ஷன்ல வந்துட்டு பெவல் பண்றேன் இப்படி. ஓகே, பெவல் பண்ணிடுறேன். பட் நான் இது உள்ள வந்துட்டு நான் இத பெவல் பண்ண வச்சிங்களா, சம்டைம்ஸ் வந்து வர்க் ஆகாது. ஓகே, இப்போ ப்ராப்பரா வருது. பட் ஆக்சுவல் நான் மெயின் ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது என்ன ஆயிருக்குன்னா, ஏன்டா பெவல் வந்து கரெக்டா வரமாட்டிக்குன்னு புலம்புனா இதெல்லாம் இருக்கு. ஓகே, இதுல நான் இதை மூவ் பண்ணி வச்சிடறேன். இப்போ ஓகே, இப்போ நான் எடிட் மோட்ல வந்துட்டு இதுல பாருங்க. சோ இதே மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் கியூப் வைக்கிறேன். சோ நான் அந்த 2 கியூபை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சோ இந்த கியூப்ல வந்து ஸ்கேலிங் வேல்யூ 3 டிஃபரெண்டா இருக்கு. சோ இந்த கியூப்ல நான் என்ன பண்ணேன்னா, இதுல சேஞ்ச் பண்ணாம எடிட் மோட்ல போயிட்டு நம்பர் 3 பிரஸ் பண்ணி சைடு வியூல வரேன். எடிட் மோட்ல வந்துட்டு நான் இந்த மாதிரி நான் வந்து அதோட ஹைட் அண்ட் விட்த் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்றேன். 7 வந்து டாப் வியூ வந்து நான் கரெக்டா இருக்கு, அதுக்கு ஏத்தாப்புல நான் வந்து அட்ஜஸ்ட் பண்றேன். இப்போ இது ரெண்டும் வந்து சைஸ்ல ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் இதோட ஆப்ஜெக்ட் ஸ்கேலிங்ல பாத்தீங்கன்னா 3 வந்து 1 1 3 ஈக்குவலா இருக்கு. அது 1 1 இருந்தா சரியா, 2 2 மூணுமே 1 மூணுமே 2 இருந்தா ஓகே இல்ல. எக்ஸ் ஒய்யோட ஜெட்டோட வேல்யூ 3 டிஃபரெண்டா இருக்கு, வேண்டாம்னு நான் சொல்றேன். ஓகேங்களா. இப்போ நான் இது உள்ள நான் எடிட் மோடுக்கு போறேன். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து நான் பவுல் பண்ணா எல்லாமே ஈக்குவல் பவுல் ஆகும். ஆனா அதே இது உள்ள போய் எடிட் மோடுக்கு போறேன், எல்லாம் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பி கொடுத்து பவுல் பண்ணா பாத்தீங்களா இந்த மாதிரி எப்படி ஆகுது பாருங்க. இப்போ இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம், இது ஈக்குவலா இருக்கு. சைடு வியூல வரேன்னா சைடு வியூல வந்து காமிக்கிறேன். இது ரெண்டும் பெவலான லட்சணத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படிதான் ஆகும். இது எவ்வளவு ஈக்குவலா வந்துட்டு. பட் இதை பாருங்க, இந்த மாதிரி. அது காரணம் என்னன்னா, அதோட XY வேல்யூ வந்து சரிசமமா இல்லைன்னு சொல்லுது. சரிங்களா. அதை வந்து நான் சரி பண்ணதுக்கு எப்படி நான் உங்களுக்கு சொல்லி தரேன்.
இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ல வந்து மூணுமே வந்து எக்ஸ் ஒய் வேல்யூ இப்படி தானே இருக்கு. நீங்க ஒன்று பண்ணணும், என்ன பண்ணணும், அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுங்க. இதுல எதை வந்து ரீசெட் பண்ணா கேக்குது. இதுல வந்து ஸ்கேல்னு ஒன்று இருக்கும், அதை கொடுங்க. இப்போ ஸ்கேல் கொடுத்தீங்கன்னா இப்போ எல்லாமே மூணுமே ஒன்று ஒன்று, இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூணுமே ஒன்று 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 ஆயிடும். ஓகேங்களா? இப்போ இது இது எந்த மாதிரினா எடிட் மோட்ல போய் அது உள்ள நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அது எடுத்துக்குது. எடிட் மோட்ல போய் நான் சேஞ்ச் ஆன ஒரு ஆப்ஜெக்டா எடுத்துக்கிட்டு மூணு ஸ்கேலையுமே வந்து இதோட ஆக்சுவல் ஸ்கேலிங், இதோட ஆக்சுவல் எக்ஸ் இது ஒண்ணுதான், ஆக்சுவல் ஒய் ஒண்ணுதான், ஆக்சுவல் Z ஒண்ணுதாங்கிற மாதிரி அதை செட் பண்ணிட்டு இப்போ நான் எடிட் மோடுக்கு போறேன். இதுல எடிட் மோட்ல போய் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து டெவலப் பண்ணா வச்சுக்கலாம், ஈக்குவலா டெவலப் ஆகும். ஓகேங்களா? இப்போ பாருங்க ஈக்குவலா டெவலப் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஓகே, ஸோ நம்ம இதுல இந்த இது டுட்டோரியல் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம மாடிஃபயர்ஸ் பத்தி பார்க்கணும். மாடிஃபயர்ஸ் இருக்கு. ஸோ மாடிஃபயர்ஸ் பத்தி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரொபோஷனல் எடிட்டிங் ஒன்று இருக்கு, அது நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதை பார்த்துட்டு அதுக்கு நம்ம மாடிஃபயர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ப்ரொபோஷனல் எடிட்டிங் நெக்ஸ்ட் அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த டுட்டோரியலோட முடிஞ்சிருது. தொடர்ச்சி நம்ம சேனலை பார்த்துக்கவங்க வந்து தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. புது வெர்ஷனை வச்சு சொல்லி கொடுக்கறதுனால பழைய வெர்ஷன்ல வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இதுக்கு. அதனால அந்த உதாரணத்துக்கு இந்த மெர்ஜ் பண்ற இதெல்லாம் இருக்கலாம், அந்த ரெண்டு வெர்டெக்ஸை மெர்ஜ் பண்றது, அதெல்லாம் முன்னாடி வந்து Alt Mனு வரும், இப்போ வெறும் Mனு வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்கு இதுல. ஓகேங்களா? அதனாலதான் வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க, அவங்களாம் ரெக்கமெண்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்க, நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அடுத்த ஒரு நல்ல ஒரு டுட்டோரியல் சந்திக்கிறேன். நம்ம சேனல்ல வந்து 4500 சப்ஸ்கிரைபர் கிட்ட ரீச் ஆயிடுச்சு. ரொம்ப 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 நன்றி. நான் போற ஸ்பீடு ஸ்லோ தான், ஆனா நான் சொல்லி கொடுக்கறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று மக்களுக்கு. நான் வந்து எனக்கு இந்த என்ன சொல்றது, இந்த விளாக் அதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க விளாக்லாம் பண்ணி போடு அப்படின்னா, எப்ப நான் அதுக்கெல்லாம் நான் வெளியே போறதுலாம் டைம் இல்லை. கம்ப்யூட்டருக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி செஞ்சுதான் எனக்கு பழக்கம். அப்புறம் பேப்பர் முன்னாடி வந்து வரைவேன். ஸோ அந்த ரெண்டையும் வச்சு நான் எனக்கு பொழுதுபோக்கு. ஆனால் இந்த இது மக்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னால இதை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம cgtrader.comலாம் இருக்குல்ல, அதெல்லாம் உடனே போய் பாருங்க. அதில் ஏதோ மாடல் வேணும்னா தாராளமாக வாங்கிக்கலாம். $5 தான் போட்டிருப்பேன். $5 டிஸ்கவுண்ட் போக $3 கிட்ட வரும். தாராளமாக வாங்கிக்கலாம், உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நீங்களே செய்யலாம், இல்லைன்னா வாங்கிக்கலாம், அது உங்களோட விருப்பம். அடுத்த ஒரு நல்ல ஒரு டுட்டோரியல் வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சதகத்துல்லா அப்பா. நன்றி, பாய்.